بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, நண்பர்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த இந்து கிறிஸ்தவ அன்பர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் MKB நகர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் நாட்டை துண்டாடும் தீவிரவாதி யார் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு குறித்து முக்கியமான பல விஷயங்களை அலசி முஸ்லிம் சமுதாயத்திற்கு மறைக்கப்பட்ட வரலாறை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுடன் இஸ்லாமிய சமுதாயத்தை கொன்றளிப்பதையே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய காவி தீவிரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் இவர்கள் விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்து மத அப்பாவி நண்பர்களுக்கும் எடுத்து கூறுவதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டை துண்டாடும் தீவிரவாதி யார் என்கிற இந்த தலைப்பு 2 தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. நாட்டை துண்டாடுபவர்கள் யார், தீவிரவாதிகள் யார்? இந்த 2 தலைப்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை நாம் அலச வேண்டி இருக்கிறது. இதை இன்னும் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டிலே வாழ்கிற முஸ்லிம் சமுதாயம் எப்படிப்பட்ட இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கையிலே 3 பகுதியாக இந்த மக்களுக்கு, மத்திய அரசிற்கு, அந்தந்த மாநில அரசாங்கங்களுக்கு, காவல்துறை மற்றும் உளவுத்துறையினருக்கு, இந்து கிறிஸ்தவ நாத்திகர்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை சமர்ப்பித்தார். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை, இந்திய நாட்டினுடைய அவர்கள் சந்தித்த இன்னல்களை எல்லாம் நான் 3 பங்காக பிரித்திருக்கிறேன். 1, இவர்கள் எவ்வாறு அடையாளம் காட்டப்பட வேண்டும், ஆனால் எப்படி அடையாளம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற தலைப்பு. 2வது, இவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனால் எப்படி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற தலைப்பு. 3வது, இவர்கள் இந்த சமுதாயத்தில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால், கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அனைத்து அம்சத்திலும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம உரிமை என்கிற தலைப்பு. இப்படி 3 வகையாக பிரித்திருப்பது கூட நம்முடைய தலைப்புக்கு ஏற்ற பல்வேறு தெளிவுகளை கொடுக்கும். அதில் முதல் அம்சமாக இருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தின் அடையாளத்தை பற்றி நாம் விளங்கி கொண்டாலே, நாட்டை துண்டாடிய தீவிரவாதிகள் யார், அதை துண்டாடுவதற்கு தீவிர வேட்டையாடுபவர்கள் யார் என்ற உண்மை உலகத்திலே வெளிச்சத்திற்கு வரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய சதவீதத்திற்கு மேல் தியாகம் செய்திருக்கிற ஒரு சமுதாயம் இந்திய திருநாட்டத்தில் வாழ்ந்திருக்குமானால் அது இஸ்லாமிய சமுதாயம் தான் என்பதை குஸ்வத் சிங் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் பதிவு செய்கிறார். இந்தியாவிலே எத்தனையோ சுதந்திர போராட்டத்தை பற்றி பாட புத்தகங்களே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலே வெள்ளையினே வெளியேறு என்று சொல்லுகிற ஒரு தத்துவத்தை காந்திஜி அவர்கள் அகிம்சை வழியிலே பல பிரகடனம் செய்திருந்தாலும் கூட, ஆயுத தாக்குதல் வழியாக இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதற்காக களம் கண்டவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பதை அனைத்து சமுதாய மக்களும் பாட புத்தகத்திலே படித்திருப்பார்கள். ஆனால் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய தலைமையிலே
இந்த ஆயுதம் தாங்கி எதிரிகளை தாக்கி இந்தியாவிலே சர்வாதிகாரம் செய்து கொண்டிருக்கிற ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டுவதற்காக இந்த படை திரட்டப்படுகிறது என்றால் அது ஒரு தளபதியின் தலைமையில் திரட்டப்படுகிறது. அந்த தளபதி ஷானவாஸ் கான் என்பதை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல இந்திய நாட்டிலே ஆங்கிலேயனுக்கு எதிராக நாங்கள் அண்டை நாடுகளோடு வாணிபம் செய்வதற்கு கப்பல் வாங்கி விடப் போகிறோம் என்று வ.உ. சிதம்பரம் பிள்ளை அறிவித்தார். சுப்பிரமணிய பாரதியார் கூட இதை பற்றி பாட்டுரைத்தார். ஆனால் அந்த கப்பல் வாங்க வேண்டும் என்று இந்திய நாடு முழுவதும் வசூல் செய்த பொழுது இந்தியா, பாகிஸ்தான், வங்காள தேசம் என்று ஒன்றுபட்ட இந்தியாவிலே வசூல் செய்த பொழுது 235 ரூபாய் அன்றைய நேரத்திலே வசூலாயிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு கப்பல் வாங்க வேண்டும் என்றால் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் யாருமே கப்பல் வாங்குறதுக்கு நயா பைசா கொடுக்க முன்வராத சந்தர்ப்பத்திலே இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயனை வீழ்த்துவதற்காக அவனுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதற்காக இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து எல்லா வகையான உதவிகளை செய்த ஃபக்கீர் முகமது ராவுத்தர் அவர்கள் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து கப்பல் வாங்கி கொடுத்தாரே. அப்படி கப்பல் வாங்கி கப்பலை ஓட்ட முற்பட்ட இந்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை ஆங்கிலேயர்கள் கைது செய்த பொழுது களத்திலே இறங்கி அதை மீட்டெடுப்பதற்காக, அதற்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக போராட்ட களத்தை சந்தித்து சாகடிக்கப்பட்டானே முகமது யாசின். அப்படிப்பட்ட சுதந்திர போராளிகள் எல்லாம் இந்திய நாட்டின் இஸ்லாமிய தியாகத்தினுடைய அடையாளங்களாக இருந்தவர்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொடிகாத்த குமரன் என்று திருப்பூர் குமரனை போற்றி புகழ்ந்து புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த திருப்பூர் குமரன் இந்திய கொடியை சுமந்ததற்காக கல்லடிப்பட்டு உயிர் நீர்க்கிற நேரத்திலே கொடியை தாங்கியவனாக இருந்தான் என்று போற்றினார்கள். அதே வரலாறை சொன்ன சமுதாயம் அந்த கொடியை தூக்கி சென்றவர்கள் பட்டியலில் உயிர் நீத்தவர்களுடைய கூட்டணியில் திண்டுக்கல் முஹைதீனை மறந்துவிட்டார்கள், சென்னையில் உள்ள அப்துல் ரஹீமை மறந்துவிட்டார்கள். இப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. வேறு என்ன புதிய அடையாளம் போடப்பட்டிருக்கிறது? இந்திய நாட்டிலே இஸ்லாமியர்கள் தான் தன்னுடைய சதவீதத்திற்கு மேல் சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்கிற உண்மை உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வந்தால், இந்தியாவிலே பாகிஸ்தான் இணைந்திருந்த சந்தர்ப்பத்திலே, வங்காளதேசம் இணைந்திருந்த நேரத்திலே முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறான். அவனுடைய தியாக செம்மல், அவனுடைய அர்ப்பணிப்பு இந்த சமுதாயத்திற்காக, நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் உயிரையும் நீர்க்க வேண்டும், அவனுடைய ஆங்கிலேயனுடைய கல்வி வேலை வாய்ப்பை தூக்கி முகத்திலே எறிய வேண்டும் என்கின்ற இந்த தியாக செம்மல்களாக இந்த இஸ்லாமியர்கள் தலை தூக்கி விடுவார்கள் என்பதால் இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்ற திட்டத்தை காவி பயங்கரவாதிகள், RSS கயவர்கள் கட்டவிழ்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் நமக்கு என்ன பெயர்? முகமது அலி ஜின்னா தான் இந்திய நாட்டை, ஒன்றுபட்ட தேசத்தை பிரித்து விட்டார். பிரிவினைவாதி முகமது அலி ஜின்னா என்ற ஒரு தத்துவத்தை மக்களிடத்திலே, ஒரு அபாண்டத்தை, அவதூறுப்பழியை திணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு தவறான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பிரிவினைக்கும் இந்த நாட்டை துண்டாடியதற்கும் இந்த நாட்டை ரணப்படுத்தியதற்கும் மூலதனமாக வேலை செய்த இந்த கயவர்கள் உலகத்திலே முழு சோத்துல பூசணிக்காவை போட்டு மறைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்த சோத்து பொட்டலத்தில் யானையை தூக்கி மறைத்த சங்கதியாக இந்த கயவர்கள் இந்திய நாட்டை பிரிக்க தூண்டியது ஜின்னா என்று பரப்பினார்கள். இன்றைக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாட்டை துண்டாடியது யார் என்கிற வரலாற்று உண்மையை உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிற இந்த சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜனநாயகத்தினுடைய தூண்களில் ஒன்றாக இந்த கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறோம். நீ 5 பேரை வைத்து மேடை போட்டு எங்களை பற்றி அவதூறு சொன்னால் அதை முறியடிப்பதற்கு 5000 பேரை கூட்டி சேர்ப்போம். இந்த வரலாற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த நாட்டை துண்டாடினார்கள்? இன்னும் துண்டாடி துடிக்கக்கூடிய தீவிரவாதிகள் யார்? வரலாற்றை புரட்டி பாருங்கள். 1867
இந்து தலைவராக இருந்த ஒருவர் காசியிலே இந்து தலைவர்கள் ஒன்று சேர்ந்து உருது மொழிக்கு எதிராக ஒரு கர்ஜனையை ஆரம்பிக்கிறார்கள். என்ன கர்ஜனை? இந்திய நாடு இந்துக்களுக்கு தான் இருக்க வேண்டும், அதில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, இந்தி மொழியை இருக்கட்டும் தொடரட்டும், உருது மொழியை அழித்து விடுவோம், அவனுடைய மொழி அழிந்தால், அவனுடைய புத்தகம் அழிந்தால், அவன் வரலாறு அழிந்தால் அவனும் அழிந்து போய் விடுவான் என்கிற தத்துவத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த கயவர்கள். இரண்டாவது 1875ஆம் ஆண்டு இந்திய நாடு இந்துக்களுக்கே என்பதற்காக என்கிற கொள்கையை முழங்குவதற்காக தயானந்த சரஸ்வதி ஆச்சாரியர் ஆரிய சமாஜ் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? அதனுடைய அஜெண்டா என்ன தெரியுமா? அதனுடைய பைலா என்னவென்று சொன்னால், இந்திய நாடு இந்துக்களுக்கு தான், இதில் அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது. யார் அந்நியராம்? இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தினானே நம்முடைய முன்னோர்கள் அந்நியர்களாம், முஸ்லிம்கள் அந்நியர்களாம், கிறிஸ்தவர்கள் அந்நியர்களாம். எந்த கிறிஸ்தவனுக்கோ முஸ்லிமுக்கோ இந்த நாட்டில் பிரவேசம் கிடையாது, ஓடுங்கடா நாட்டை விட்டு என்று சொல்வதற்காக ஒரு இயக்கத்தை உண்டாக்கியவர்கள் இந்த கயவர்கள். அதே போல 1890ஆம் ஆண்டு பக்கிம் சந்திர சேட்டர்ஜி என்பவர் வங்காள மொழியிலே ஒரு பாடலை வெளியிடுகிறார். என்ன பாடல்? வந்தே மாதரம் என்கிற பாடலை எழுதுகிறார். அதனுடைய உள் அர்த்தம் என்ன? இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக காளி என்கிற தெய்வம் இருக்கிறது. அது அசத்தியவாதிகளையும் அவர்கள் பார்வையில் உள்ள கெட்டவர்களையும் அழிச்சு துவேஷம் பண்ணுகிறது. அந்த பாடலினுடைய அடிப்படையை இதிலே புகுத்தி இந்த வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக ஆக்க வேண்டும் என்று இந்து தலைவர்கள் அன்றைக்கு புறப்படுகிறார்கள். இந்து தலைவர்கள் என்றால் இந்து மக்களுடைய நலன் காப்பதற்கு புறப்பட்ட தலைவர்களா? கிடையாது. இந்து மக்களிலே தாழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் நசுக்கி நாசமாக்கி உயர்ந்த ஜாதிகளுடைய ஆதிக்கத்தை இந்தியாவிலே சுமத்த வேண்டும், செலுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அப்பாவி இந்துக்களை பகடைக்காயாக பயன்படுத்தக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் ஒரு பாட்டை எழுதி அதை தேசிய கீதமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தேசிய கீதம் கிடையாது. இந்திய நாடு இந்துக்களுக்கே என்கிற ஒரு கொள்கையை சொல்லுகிற கீதம். அப்படிப்பட்ட பாட்டிலே, கவிதையிலே இந்துக்களை உயர்த்தி வேறு யாராவது முறையிட்டால், முரண்பட்டால் அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற தத்துவத்தை பொருந்தி இருக்கின்ற பாடல். அது தேச விரோதம் என்று அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஜனகண மனகதி என்கிற தேசிய கீதத்தை எழுதுகிறார். இதிலே இந்தியாவை ஒருங்கிணைக்கிறார், அனைத்து மக்களை ஒன்றுபட செய்கிறார். மொழியால், இந்த தேசத்தால், இந்த மதத்தால், அனைத்து மாநிலத்தால் நாமெல்லாம் ஒன்றுபட்ட மக்கள் என்கின்ற அனைத்து ஜனனத்தையும் அதை பதிவு செய்கிறார். அதை தேசிய கீதமாக இந்திய நாடு இன்றைக்கு சட்டமாக்கி இருக்கிறது, அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் ஒரு காலத்திலும் தேசிய கீதமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த கயவர்கள், விஸ்வ இந்த பரிஷத் என்ற இந்த சமூக விரோதிகள் இந்த வந்தே மாதரத்தை பாடுவார்களாம். அதை பாடாதவர்கள் இந்தியனே கிடையாதாம். ஆனால் ஜனகண மனகதி பாடமாட்டார்களாம். அடே, இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிற, அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற, அடையாளமிடப்பட்டிருக்கிற, உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிற ஜனகண மனகதியை முஸ்லிம் பாடுவான். ஏனென்றால் அவன் இந்தியனாக இருப்பதால் பாடுகிறான். அதே ஜனகண மனகதியை இந்த விஸ்வ இந்த பரிசுக்காரன் பாடமாட்டான். ஏன் தெரியுமா? அவன் இந்திய நாட்டின் அந்நியராக இருப்பதால் பாடமாட்டான். நீதான் கயவன், நீதான் இந்த தேச விரோதி, இந்த நாட்டை துண்டாட துடிக்கக்கூடிய நாய் நீதான். இப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டு அந்த கருத்துக்களை 1867 இருந்தே புகுத்தி கொண்டு இவ்வளவு வேலை செய்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? 1887ஆம் ஆண்டு முதல்ல யாருடைய உள்ளத்தில் அது உதிக்குது? லாலா லஜபதி ராயுடைய உள்ளத்தில் உதிக்குது. நம்ம ஏன் இந்த இந்திய நாட்டை ஒரு நாடு ஆக்கக்கூடாது? ஒரு நாடு எப்படி? பாகிஸ்தானை பிரிச்சு விட்டு, வங்காளதேசத்தை பிரிச்சு விட்டுட்டு அப்படி வச்சோம்னா மெஜாரிட்டி முஸ்லீம்கள் ஆட்சியை பிடிப்பாங்க, நிலவராதுல. இந்த நாடு இந்துக்களுக்கு வச்சுக்கலாம் இல்லையா? இருக்கிற முஸ்லீம்களும் ஓட விட்டு அடிக்கலாம்ல. அந்த மாதிரி ஏன் ஆக்கக்கூடாது? இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும்தான் என்று இந்து மக்களுக்கான நாடாக ஏன் இப்படி உருவாக்கக்கூடாது என்கின்ற கருத்தை விதைக்கிறார். இந்த கருத்திற்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக ஆர்எஸ்எஸ் தலைவர் வி.டி. சாவர்கர் என்பவர் 1917 ஒரு பிரகடனத்தை செய்கிறார். ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய இந்திய நாட்டினுடைய அனைத்து மூளை முடுக்குகளில் எல்லாம் குண்டுகள் வெடிக்கிற பொழுது
அந்த குண்டுகளை வைத்த கயவர்கள், கைவ கும்பர்கள் RSS காரர்கள் தான் என்பது உண்மை வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்திய நாட்டின் போராளிகளாக அன்றைக்கு தன்னை பீத்திக் கொண்டிருக்கிற RSS அதை பிரகடனப்படுத்துகிறது. இந்தியா என்பது ஒரே ஒரு நாடுதான், அதில் இந்துக்களுக்கான ஒரு நாடுதான், அதில் முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது. எப்படி ஜெர்மனியிலே யூதர்களுக்கு இடம் கிடையாது என்று ஜெர்மனி சொல்கிறதோ அதுபோன்று இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது என்று நான் சொல்கிறேன் என்கிற தத்துவத்தை போடுகிறான். அவனுடைய தத்துவத்தில் வீழ்ந்தவர்கள் தான் இந்த லாலா லஜபதி ராயும் சரி, பாலகங்காதர் திலக்கும் சரி, ராஜாஜியும் சரி, சர்தார் வல்லபாய் பட்டேலும் சரி, நேருவும் சரி, எல்லாம் இதுக்கு அடிமைப்பட்டார்கள். எதற்காக? நாட்டை துண்டாட வேண்டும் என்பதற்காக, இந்த நாட்டில் முஸ்லிம் சமுதாயம் மேலோங்கிவிடக் கூடாது என்பதற்காக, இந்த சமுதாயத்தை எல்லாம் அடித்து விரட்டி துவேஷம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்திய நாடு இந்துக்களுக்கே என்கிற மதவெறி பிடித்து இந்த களத்திலே இறங்கினார்கள். இப்படிப்பட்ட கைவர்களுடைய வரிசையிலே பாலகங்காதர் திலக் 1920 பிரகடனப்படுத்துகிறார், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி முஸ்லிம்களும் சரி, நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள், இந்த நாட்டில் இருக்காதீங்க, பிரிச்சுக்கிட்டு போங்க, இந்த நாடு எங்க நாடு என்று அறிவிக்கிறார். 1923 ஆண்டு இது உச்சகட்டமாகுது. ரொம்ப டென்ஷன் வீரியமா போய்கிட்டு இருக்குது. இது மாதிரியான வீரியம்னா வாரணாசியில மதன் மோகன் மாளவியா என்று சொல்லக்கூடியவன் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பிரகடனப்படுத்துறாங்க, நாம் இந்தியாவில் வாழுகிற இந்துக்களை அழிச்சாவது இஸ்லாமியர்களை விரட்டணும். எப்படி? இந்து நண்பர்கள்லாம் யோசிச்சு பார்த்துக்குங்க, உங்களை அழிச்சிட்டு தான் இவன் ஆட்சியை பிடிப்பான். இவன் ஆட்சிக்கு வருகிறான் என்று சொன்னால் அரியணை ஏறுவதற்கு எங்களை நசுக்கிறான், உங்களை நசுக்கிறான், உங்களை நசுக்கி எங்களை நசுக்குவதற்கு திட்டம் திட்டிருக்கிறான். இந்த நாட்டில் இந்துக்களாக பிறந்திருப்பதும் சாபக்கேடாக உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? அவர்கள் ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள். இந்துக்கள் நீ வாழ்ந்தால் முஸ்லிம்களை ஒழிக்க வாழ வேண்டும், இல்லை என்றால் நீ ஒழிக்கப்படுவாய். இதுதான் முதல் தத்துவம். இரண்டாவது தத்துவம், இன்றைய நாட்டிலே முஸ்லிம்கள் ஒருத்தன் வாழ விரும்பினால், இந்திய நாட்டில் அவனுடைய வாழ்வை தொடர விரும்பினால் அவன் இந்துக்களாக மாறிவிட வேண்டும், இந்து சமுதாயத்தில் மதமாற்றம் செய்து வர வேண்டும் என்று கட்டாய மதமாற்றம் செய்கிறான். இந்த அயோக்கியர்கள் என்னமோ நாம கட்டாய மதமாற்றம் செய்கிறத ஊரெல்லாம் பரப்புறான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனுடைய தீபத்தை ஜோதியை ஊதி அணைக்கலாம்னு நீ நினைக்கிறாய். ஆனால் இந்த சத்திய இஸ்லாம், இந்த உண்மை தத்துவம், இந்த பகுத்தறிவுபூர்வமான மார்க்கம் அவனுடைய உள்ளத்தை தட்டுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அலை அலையாய் சாரை சாரையாய் இஸ்லாத்தை நோக்கி ஓடோடி வருகிறார்கள். நாங்க யாரையும் வம்படி பிடிச்சு இழுக்கல. ஃபமன் ஷாஃபல் யுக்மின் ஃபமன் ஷாஃபல் யக்ஃபுர், எவன் விரும்பினா ஏத்துக்கிட்டு வா, இல்லாட்டி நிராகரிச்சுட்டு போ என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இஷ்டம்னா வாடான்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாங்க ஏன் போய் வம்படி பண்ணணும்? ஆனா இவன் வம்படி பண்ணான். நீ இந்தியாவில் இந்துக்களா வாழ்ந்தால் உனக்கு இந்த நாட்டில் பிரவேசம், இல்லைன்னா உனக்கு இதோடு சவம் என்று சொன்னார்கள். அதற்காக சில இந்துக்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியாவிலே முஸ்லிம்களை விரட்டி அடிப்பதற்கு 2 சதித்திட்டத்தை உண்டாக்கினார்கள். பாட திட்டங்களில் இஸ்லாமியர்களுடைய சுதந்திர போராட்ட தியாகங்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு சதித்திட்டம். இரண்டாவது, முகலாய மன்னர்கள் இந்தியாவில் ஆண்ட பொழுது இந்துக்களை கொத்தடிமை செய்தார்கள், நாசமாக்கினார்கள், கோயில்களை எல்லாம் இடித்து தரமட்டமாக்கினார்கள் என்று அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக அவப்பழி சுமத்த வேண்டும். இது ஒரு அம்சம். இதையும் தாண்டி முஸ்லிம்கள் தங்கள் உயிரை விட மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட இறை தூதரை சீண்டி பார்க்க வேண்டும், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக 1924 லாகூரில் வைத்துக் கொண்டு ரங்கீலா ராஜா என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். ரங்கீலா ராஜா என்ன அர்த்தம்? கெட்ட நடத்தை உள்ள ஒரு ராஜா என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். அந்த புத்தகத்தின் விளைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்து கேவலப்படுத்தி அபாண்டங்களை அள்ளி இறைத்து கற்பனை கதைகளை எல்லாம் புகுத்தி புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உளவுத்துறை அதிகாரிகள் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள், 1924 இது போன்ற விழிப்புணர்வு பெற்ற சமுதாயம் இல்லை. ஏதாவது அடித்தால் வலிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை. அந்த ரங்கீலா ராஜா புத்தகம் இந்த தேசத்தில் இந்த தருணத்தில் வெளியிடப்படுமானால்
அது இங்கே பகிரங்கப்படுத்தப்படுமானால் அப்படி வெளியிடப்படக்கூடியவர்களுடைய சகாப்தத்தை இந்த கூட்டம் கூண்டோடு ஒழிக்கும். அன்னைக்கு 1924 எங்க நாட்டில் சுதந்திரத்துக்கு அடிபட்டு இருக்கிறோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், சொந்த வீட்டை இழந்துட்டோம், சொத்தை இழந்துட்டோம்னு நசுக்கி கிடந்திருக்கிறோம். இப்படி நஞ்சுப்பட்டு கிடந்திருக்கிற எங்களை ஓடுங்கடா நாட்டை விட்டுன்னு விரட்டுறீங்க, எதவாய திறந்தாலும் குற்றம் சுமத்துறீங்க, எங்களை பத்தி தப்பும் தவறுமாக கீழ்த்தரமா பத்திரிக்கை எழுதுறீங்க, என்னடா பண்றதுன்னு திணறிக்கிட்டு இருக்கிற நேரம் அடிச்சா கூட வலிக்குதுன்னு சொல்ல முடியாத ஒரு அவலநிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் 1936 ஜின்னா தன்னை முஸ்லீம் லீக்ல இணைத்துக் கொள்கிறார். 1906 முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்படுகிறது. 1885 காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்த ஜின்னா அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் முறையிடுறாரு. நீங்க தான் எங்களை ஓட்டு வங்கியை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களை எல்லாம் பயன்படுத்தி ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பாருங்க எங்களை பத்தி எவ்வளவு கேவலம் எழுதுறாங்க, எப்படி புத்தகத்தை வெளியிடுறாங்க, பாடத்திட்டத்தில் எப்படி இருட்டடி பண்றாங்க, இதை தட்டி கேட்க மாட்டீங்களா? ஒருத்தரும் மூச்சு விடல. பட்டேலாக இருந்தாலும் சரி, பாலகங்காதர் திலக்கா இருந்தாலும் சரி, எவனும் மூச்சு விடல. ஏன்? அவர்களுடைய நோக்கம் அதுதான், வெறுத்து ஓடி போயிடணும். நான் உன்னை விரட்டுறதுக்கு முன்னாடி நீனே ஓடி போயிரு, மானத்தை காப்பாத்திக்க என்று சொல்லி இவர்கள் விரட்டுவதற்கான வேலை செய்தார்கள் காங்கிரசின் போர்வையில். அதே நேரத்தில் ஜின்னா பார்த்தாரு, நாம முஸ்லீம் லீக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே, ஆகா கான் ஆரம்பிச்சிருக்காரு, அந்த முஸ்லீம் லீக் ஆரம்பித்திருக்கிறனால அங்கே ஏதாவது நம்ம சமுதாயத்திற்கு ஏதாவது கோரிக்கை வைத்து அரசிட்ட வலியுறுத்தி நம்ம அந்த கட்சியில் போய் சேர்ந்துடலாமேன்னு சொல்லி 1936 தன்னை இணைத்துக் கொள்கிறார். மும்பையிலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் தொகுதியின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகுதி. அந்த தேர்தலில் கணிசமான ஓட்டுகளை பெற்று முஸ்லீம் லீக் ஜெயித்து வருகிறது. அப்படி ஜெயித்து வருகிற நேரத்தில் காங்கிரஸ் முறையிடுறாங்க, நாங்கள் அதிகமான ஓட்டுகளை பெற்று அதிகமான தொகுதிகளை கையில் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு அமைச்சரவை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதே ராஜாஜியும் இதே நேருவும் இதே பட்டேல் சாஹிப்பும் மறுத்து விடுகிறார்கள். நீ முஸ்லீம் லீக்கை கலைச்சிட்டு வா, எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்க, அப்புறம் அமைச்சரவை கொடுக்கலாம் வேணாமான்னு பரிசீலிக்கிறோம் என்று அவர்களை தூக்கி எறிந்தார்கள். இந்த வெறுப்பு தாங்க முடியாம என்னடா பண்றது, இந்த நாட்டில் இருக்கவும் முடியல. ஒருத்தன் கொள்கையை பிரகடனப்படுத்திட்டான், இந்துக்கள் அதுக்குன்னு களமிறக்கிறேங்கிறான், இல்லாட்டி நீ இந்துவா மாறுங்கிறான், இல்லாட்டி உன்னை துவாசம் பண்ணுவேங்கிறான். இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில் நம்ம என்னத்தை வாழ்றது? முலாய மன்னர்களை பற்றி தப்பும் தவறுமா அள்ளி விட்டுருக்கிறான். அதுக்கு பதில் கொடுக்கறதா அல்லது நமக்கு பதில் கொடுக்கறதா அல்லது வர பிரச்சனையை சமாளிக்கிறதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அவர் காந்திஜி கிட்ட போய் ஆலோசனை பண்ணுகிறார். ஒரு தடவையா 2 தடவையா 14 முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். காந்திஜி பார்க்கிறார், நம்மெல்லாம் ஒன்றுபட்டு கஷ்டப்பட்டு உண்டாக்கி கிடைச்சிருக்கிற சுதந்திரம், நீங்க எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் நல்ல மனிதர்கள், போகக்கூடாது, முஸ்லிம்கள் பிரிஞ்சிடாதீங்க, நம்மெல்லாம் ஒன்னா தான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிரிஞ்சிட வேணாம், எவனா 4 பேர் சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க என்றெல்லாம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஜின்னா அவர்களும் அதைத்தான் சொல்கிறார். அப்ப காந்திஜி அவர்கள்ட்ட ஜின்னா முறையிடுகிறார், இது போன்ற கயவர்களை நீங்க கிள்ளி எறிங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, அப்படி எடுத்தீர்களானால் நாங்கள் இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ முடியும். ஆங்கிலேயன் ஆட்சி காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு இருக்குது, இவ்வளவு கொடுமையால இருக்குது என்று ஜின்னா அவர்கள் திரும்ப திரும்ப காந்திட்ட வலியுறுத்துறார். அவர் அந்த ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கல, 2வது ஒரு கோரிக்கை வைக்கிறார். முதலாவது கோரிக்கை, இவங்களை நொறுக்குங்க, இந்தியாவில் இந்துக்கள் தான் இருக்கணும், மற்றவங்களாம் ஓடுற நாட்டை விட்டு விரட்டுறானே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் காங்கிரஸ்ட பேசுங்க என்று சொல்கிறார். அப்படி முடியலையா, இந்திய நாடு ஒரு நாடா இருக்கட்டும், பாகிஸ்தான் வங்காளதேசத்தை எல்லாம் இந்த நாட்டின் கண்ட்ரோல்ல உள்ள ஒரு ஸ்டேட் மாதிரி, ஒரு மாவட்டம் மாதிரி, அல்லது ஒரு மண்டலம் மாதிரி, அல்லது ஒரு மாகாணம் மாதிரி நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அப்படி ஒரு மாகாணம் அமைச்சு எங்களை அங்கே அனுப்பி விட்டுருங்க. நாடு பிரிக்க வேண்டாம், நாடு பிரிக்க சொல்லி நாங்கள் கேட்கவும் இல்லை. ஒன்று எல்லாம் ஓடுங்கன்னு விரட்டுறீங்க, அதையாவது மாற்றுங்க. இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல நீங்கள் அங்கே கிடங்க, இந்தியா ஒரு நாடாக இருக்கட்டும் அப்படியாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது காந்திஜி அவர்கள் சரி இதுவும் நல்ல யோசனையாக இருக்குது, நான் காங்கிரஸில் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று பேசுகிறார். இந்த தேசப்பிதா இவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தியும் காங்கிரஸ் அதற்கு உடன்படவில்லை. முதல் விஷயத்திற்கும் உடன்படவில்லை. இந்திய நாடு இந்துக்களுக்கே என்று சொல்லக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகளை தண்டிக்க வேண்டும் என்பதிலும் உடன்படவில்லை. இந்தியாவில் ஒரு மாவட்டத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க, ஒரு மாநிலத்தையோ ஒரு மண்டலமாக ஒதுக்கி கொடுத்துருங்க,
நீங்க இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு சொன்னாரே, அந்த கோரிக்கைக்கும் உடன்படவில்லை. அப்படி உடன்படாத காரணத்தினால்தான் 1940 வல்லபாய் பட்டேலும் இந்த ராஜாஜியும் திணிக்கிறார்கள். என்னடா மாகாணம் கேட்குறீங்க, பிரிச்சுட்டு போக வேண்டியதானே, நீ பாகிஸ்தான் தனியாக வச்சுக்க, உன்னை யார் கூப்பிட்டா இங்க என்று திணித்த காரணத்தினால்தான் வேற வழி இல்லாமல் ஒதுங்கி போனார்கள். எங்களை நீங்க கூப்பிட்டு வந்து ஏறி மிதித்து விட்டு எந்த அளவுக்கு அறிவிக்கிறார்கள் என்றால், இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் விருந்தாளிகளாகத்தான் வர வேண்டும், விருந்து சாப்பிட்டவுடன் போய்விட வேண்டும், இவனுக்கு அந்நியர்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை என்ற தவறான தாரக மந்திரத்தை போதிக்கிறீர்களே, வேற என்ன செய்யறது? அதனால வேற வழி இல்லாம 1940 நாடு பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை பற்றி இதே காந்திஜி அவர்களுடைய பேரப்பிள்ளை ராஜ்மோகன் 1986 சமீபத்தில் ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். என்ன புத்தகம்? முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடுறார். அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாரு, ஜின்னா அவர்களும் காந்தி அவர்களும் பலகட்ட பேச்சுவார்த்தை பேசி பார்த்தார்கள், பல கடித பரிமாணங்கள் நடைபெற்றது. காந்தி அவர்களும் காங்கிரஸை பேசி பார்த்தார். ஆனால் அவர் கேட்டிருந்தது போல இந்தியாவில் ஒரு மாவட்டத்தை போல ஒரு மாகாணத்தை போல பாகிஸ்தானை வைத்திருந்தால் இந்த நாடு ரெண்டுபட்டு இருக்காது, இந்த நாட்டை ரெண்டாக்கி விட்டு இருக்க மாட்டார்கள், இவை அனைத்திற்கும் காரணம் இந்த காவி பயங்கரவாதிகள் என்று தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு பத்திரிகையை ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். ஜஸ்வந்த் சிங் என்ற ஒரு அமைச்சர், ஒரு மந்திரி, அவர் ஒரு அரசியல் பெரும்புள்ளி, அவர் வெளியிடுகிற ஒரு புத்தகத்தினுடைய சில கருத்துக்கள் அதை இந்த காவி பயங்கரவாதிகள் விஸ்வ இந்த பரிசுத்தினர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். RSS கூடாரம் அம்பலப்பட்டு விடும் என்பதால் அதற்கு தடை விதிக்கிறார்கள். குஜராத்தில் தடை விதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த புத்தகத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்பதற்கு சட்ட ரீதியாக முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்து இறுதியாக அந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகத்தில் போடுகிறார் பட்டியலை, இந்த நாட்டின் பிரிவினைக்கு காரணம் இந்த சாவர்கர் தான், இந்த RSS பயங்கரவாதிகள் தான், இந்த நாட்டின் பிரிவினைக்கு காரணம் இந்த நேருவும் இந்த பட்டேலும் இந்த ராஜாஜியும் இந்த பாலகங்காதர் திலக்கும் தான், ஜின்னாவுக்கு இதற்கு பங்கு கிடையாது என்று இந்த நாட்டை துண்டாடிய தீவிரவாதிகளையும் அயோக்கியர்களையும் அம்பலப்படுத்தக்கூடிய இந்த நடுநிலைவாதிகளுடைய வரலாற்றை பாருங்கள், அவர்கள் எடுத்துக்காட்டிய ஆதாரங்களை பாருங்கள். இந்த துண்டாட துடித்துக் கொண்டிருக்கிற தீவிரவாதிகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அவன் அன்னைக்கோடு நிறுத்திக்கிட்டானா? பார்த்தான், என்ன யோசிக்கிறான்? அவனுடைய ஒரு கேம்ல ஜெயிச்சிட்டான். இந்திய நாட்டை பிரிச்சோம், பாகிஸ்தானுக்கு போங்கடான்னு விரட்டணும், பாகிஸ்தான் அப்படியே இருந்துக்குச்சு. அந்த பகுதியில் உள்ள அங்கே இருந்துக்கிட்டான், வங்காளதேசத்தில் இருந்தவன் அங்கே இருந்துக்கிட்டான். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் என்னன்னு கேட்டா, நான் ஏன்டா போனோம், எவனோ பாகிஸ்தான் பகுதியில் உள்ள அங்கே இருந்தா அது நான் என்ன பண்றது? இது என்னுடைய நாடு, இது எங்களுடைய மண்ணு, நாங்கள் இதுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறோம், நான் ஓடணுமா நாட்டை விட்டு? இது முடியாது என்று மறுத்தார்கள். இந்த மறுத்த இந்த முஸ்லிம் முன்னோர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக RSS தீட்டிய இரண்டாவது சதி திட்டம். அதைத்தான் ராஜேந்திர சச்சார் இன்னொரு பட்டியல் போடுகிறார். இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு பற்றிய ஒரு கேள்விக்குறி. என்ன பட்டியல் போட்டான்? அந்த RSS இரண்டாவது சதி திட்டம், முதல் திட்டத்தில் வென்றுவிட்டோம், நாட்டை பிரித்து விட்டோம், அங்கே ஒரு இஸ்லாமியர்களை துரத்தி விட்டோம், இங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது, இவர்களையும் துரத்த வேண்டும், கூண்டோடு அழிக்க வேண்டும். இதற்காக நாம் என்ன செய்யலாம்? பல சதி திட்டங்களை கையில் எடுத்தார்கள். அவர்களுடைய சதிகளை எல்லாம் அப்பாவி இந்து மத சகோதரர்கள் உணர்ந்தீர்களானால் இவர்களை ஒரு காலத்திலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்புக்கொள்ளாது. அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இவர்கள் தங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக இந்துக்களை கொல்லுவார்கள், உன் மகளை வெறுப்பார்கள், உன் மகளுக்கு நரபலி கொடுப்பார்கள், கோயில்களை உடைப்பார்கள், கோயிலுக்கு தீ வைத்து கொளுத்துவார்கள், கோயிலுக்கே குண்டு வைப்பார்கள், விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போடுவார்கள். இந்த அயோக்கியர்கள், இந்த சிவசேனாவும் பஜ்ரங் தளமும் இந்த பாஜகவும் இந்த RSS பினாமி கூடாரமும் இந்த நாட்டை துண்டாடுவதற்கு 1947 இரண்டாவது சதி திட்டத்தை கையில் எடுத்தார்கள். அது என்ன திட்டம்? நேருக்கு நேரு மோதல் வேண்டும், இஸ்லாமியர்களை தாக்கி அழிக்க வேண்டும் என்கிற திட்டம். அதை நாம் எப்படி எதிர்கொள்வோம் என்பதை பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த திட்டத்தை கையில் எடுத்தார்கள். அதற்கு அடுத்து மறைமுக தாக்குதல் மூலம் இஸ்லாமியர்கள் அழிக்க வேண்டும், நாமளே இந்துக்களை அழிப்போம்,
யாருடா இந்துக்கள் அழிச்சா, இதா இந்த துலுக்கன் தான் அழிச்சான்னு பேர் வைப்போம். அதனால் இந்துக்களை விட்டு இஸ்லாமியர்களை கொல்லுவோம். நாமளே விநாயகர் சதுர்த்தியில செருப்பு மாலை போடுவோம். யார் தூக்கி கல்லெறிஞ்சா இதோ முஸ்லீம் தான் வீசினான்னு சொல்லி கிளப்புவோம் என்று களமிறங்கினார்கள். அவர்களுடைய நரவேட்டையினுடைய பட்டியலை பாருங்கள். நேருக்கு நேராகவும் மறைமுகமாகவும் அவர்கள் எந்த அளவிற்கு தீவிரவாத ஒரு செயல்களில் ஈடுபட்டு பயங்கரவாத பின்னணிகளாக இந்த நாட்டில் திகழ்ந்து வந்தார்கள் என்பதை பாருங்கள். முதல் என்ன பண்றான், முதல்ல ஒரு இந்து அனுப்பி வைப்போம், அவனுக்கு காசு கொடுத்து அவனை கொல்லுவோம், அவனை சாகடிப்போம், அவனை முஸ்லீம்ங்கிற வேடத்தில் சாகடிப்போம். என்ன பண்றான், கோட்சேவை தேர்ந்தெடுத்து ஆர்எஸ்எஸ் கூடாரத்தின் முக்கிய உறுப்பினர்கள் ஒருவனான கோட்சேவை எடுத்து அவனுடைய கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி அவனை கொண்டு வந்து மக்கள்கிட்ட விட்டு காந்தியை சுட்டு கொள்ளு, இதுதான் பிரச்சனையை உச்சகட்டமாக்கும், நாடே ரெண்டாகும், நாட்டை துண்டாடிடலாம், நாட்டை அழித்தரலாம், இஸ்லாமியர்களை ஓட ஓட விரட்டிடலாம், அவர்களை வெட்டி படுகொலை செய்து விடலாம். இதையே காரணமாக வைத்து செய்யலாம். நாம ஒரு உயிரை இழந்தாவது இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம், இந்த கைவர்கள் கோட்சேவுக்கு இஸ்மாயில் என்று பச்சை குத்தி காந்தியை சுட்டுக் கொன்றார்கள். தேசத்தந்தை காந்தியை சுட்டுக் கொண்ட தேச விரோதி ஆர்எஸ்எஸ் கும்பல் இவர்கள் கோட்சேவை சுட்டுக் கொள்ள வைத்தார்களே, அந்த கோட்சேவை உடனடியாக மக்கள் பிடித்து விட்டார்கள். பிடிச்சு பார்த்தா இஸ்மாயில்னு பச்சை குத்து இருக்கு. இஸ்மாயில் பச்சை குத்துனா என்ன மக்கள்கிட்ட வரும், அடே தேசத்தந்தைய முஸ்லீம் கொல்றான்டா, பார்த்தீர்களா இந்த நாட்டின் தேசப்பிதா ஒரு முஸ்லீம் கொல்றான், உடலாமா முஸ்லீம்களை என்று கலவரத்தை கிளப்பலான்னு பார்த்தாங்க. இன ஆச்சரியத்தை தொடங்கி வைக்க நினைத்தார்கள். ஆனால் அங்க சில பேர் உணர்ச்சிக்கு பலியாகாம சிந்திச்சான், அடே இஸ்லாமியர்கள் பச்சை குத்த மாட்டானே, அவங்க மார்க்கத்தில் பச்சை குத்துறது இல்லையே, இஸ்மாயில் பச்சை குத்து எப்படி ஆடுவான்ட்டு அவனுடைய வண்டவாளத்தை நோண்டி பார்த்தா அப்படியே தண்டவாளத்தில் ஏறுது, அவன் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் கோட்சே என்கிற உண்மை உலகத்திற்கு வருது. அப்படிப்பட்ட அயோக்கியர்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கைவர்கள். இந்த சமுதாயத்தில் ஒவ்வொன்றாக இறக்கிவிட ஆரம்பித்தார்கள். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆயிடுச்சு, என்னடா பண்றது, நம்ம பெருசா மாஸ்டர் பிளான் போட்டோமே, அந்த கேம் உடையிலே டேமேஜ் ஆயிடுச்சு, எப்படி வச்சு நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாபர் பள்ளிவாசல்ல, அவன் தான் ஏற்கனவே வரலாறு திரிச்சிருக்காங்கல்ல, வசதிக்கு பாபர் இருந்தாரு, இருக்கிற கோயில்களை எல்லாம் நொறுக்கினாரு, ராமர் பிறந்த இடத்துல ராம ஜென்ம பூமியில அயோத்தியில அவருக்கு சொந்தமான இடத்தை பாபர் பள்ளிவாசல் கட்டிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை அளந்து விட்டு இருந்தானே, அது இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்பட முடியல, அது வேற விஷயம். அப்படி அளந்து விட்டிருந்தானே, அதை காரணம் காட்டி இரவோடு இரவாக அந்த 1947க்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்பது பெயருக்குத்தான். முஸ்லிம்கள் இருட்டிலே தள்ளப்பட்ட வரலாறு அன்றைக்கு தான் தொடங்குகிறது. அப்பொழுது இருட்டோடு இரவாக அந்த பாபர் பள்ளிவாசலிலே கற்சிலைகளை வைத்துவிட்டு இதோ ராமர் அவதரித்து விட்டார் என்று கிளப்பினார்களே, அதன் மூலமாக இன கலவரங்களை உண்டு பண்ணினார்களே, அதன் மூலமாக இஸ்லாமிய இந்துக்களுக்கு இடையில மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை புதகுழியிலே தள்ளினார்களே, இந்த கைவர்கள் தங்களுடைய திட்டங்களை தொடங்க ஆரம்பித்தார்கள். அதற்கப்புறம் இந்த பாபர் பள்ளிவாசலை இடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காக அத்வானியினுடைய தலைமையிலே இந்தியா முழுவதும் கர சேவை என்கிற பெயரில் நரவேட்டையாடினார்கள். மும்பையிலே உச்சகட்டமான கலவரம் வெடிக்கிறது. முஸ்லிம் பெண்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டி கற்பழிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மார்பகங்கள் துண்டு துண்டாக அறுக்கப்பட்டு அதை வீடியோ காட்சி எடுத்து ரசித்த துடித்தார்கள் இந்த கயவர்கள். அத்வானி தலைமையிலே போன விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தளங்கும் பாசிச வெறியர்களான ஆர்எஸ்எஸ் கும்பலும் சேர்ந்து இந்திய நாட்டில் நரவேட்டையாடினார்களே, அதன் திட்டம் என்ன? எப்படியாவது இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி களத்தில் இறங்கினார்கள். அதற்கு அடுத்து மாலேகான்ல ஒரு குண்டு வைக்கிறான். 2006ஆம் ஆண்டும் 2007ஆம் ஆண்டும் குண்டு வைக்கிறான். இவனுக்கு பக்கபலமா இருக்கிறது யாரு? மீடியா. அவன் தான் இருக்கிறான் பெரிய பக்கபலமா. இவன் சோறு தின்னாலும் மீடியாவில் போடுவான், சோறை திங்க மாட்டேன்னு சொன்னாலும் மீடியாவில் போடுவான், அவன் கக்கூசுக்கு போறதுனாலும் வீடியோவில் போடுவான். இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சரியாக காலை 6 மணிக்கு இப்பொழுது கழிவறைக்கு போவார்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் இருக்கிறான். அவர் பிரதமர் ஆகிறேன்ட்டாரு, அதுக்கு மீடியா போடுறான். ஆக மாட்டேங்கிறாரு, அதுக்கு மீடியாவில் போடுறான். இருக்கிறான்ல வலதுல. சில பேர் என்ன செய்யறான், எப்படியாவது பப்ளிசிட்டி ஆகணுமே, மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகணுமே, நம்ம பத்திரிக்கை 4 பேர் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி அடுத்தவன் மானத்தை நக்கி பிழைக்கிறான். இந்த நக்கீரன் கோபால் நாய் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி. அவன் என்ன பண்றான், லவ் ஜிஹாதான்.
முஸ்லீம்கள் வந்து லவ் ஜிகாது பண்ணி மதமாற்றம் பண்றாங்களாம். இதனால் அப்படி இந்துக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்களாம். அடுத்தவனுடைய மானத்தை நக்கி பிழைத்த அடுத்தவனுடைய அந்தரங்கங்களை கதைகளை எழுதிய ஆபாச கடிதங்கள் எழுதி பத்திரிகை பிளப்பு நடத்துகிற இந்த அயோக்கிய நாய் நக்கீரன் கோபால் இவன் என்ன பண்றான்? முஸ்லீம்களை துண்டாடும் விதமாக பத்திரிகையில வளர்த்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப மீடியா என்ன செய்யறான்? எடுத்தெடுப்புல போய் கூஞ்சுறது. ஏதாவது ஒரு குண்டு வெடிப்புமா நாட்டில் நேராக போய் மைக்கை கொண்டு நீட்டிடுறது. இதில் யார் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுங்களேன். உடனே சுசில்குமார் சிண்டை கேட்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. இந்தியன் முஜாஹிதீன் இருக்கலாம் என்று நீங்கள் சொல்லவில்லையா? இவன் கேட்பான். இவன் பாயிண்ட் டெக்கன் முஜாஹித் என்று சொல்லுங்களேன். ஏன் இதை ஜமாத்து தாவா பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை? இது ஒரு இடம் மன்மோகன் போய் கேட்டாங்க, ஏங்க இந்தியன் முஜாஹித்னா யாரு, அவன் எங்க இருக்கிறான், அவன் அட்ரஸ் என்ன, தெளிவா சொல்லுங்க. பதில காண அவர் அசைஞ்சாதான நாடு உறுப்பினருக்கு போட்டான பேஸ்புக்ல. இந்த உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பிரதமருக்கு செலவு வைப்பான். நம்ம நாட்டில் தான் சிலையை பிரதமர் ஆக்கிட்டான். பதில் இந்த லட்சணத்தில் இருக்குது. இவன் என்னத்தை பதில் இப்படி பேட்டி கொடுக்குறாங்க. அங்கங்க குண்டு வெடிக்குது. குண்டு வெடிப்பினுடைய உச்சத்தில் யார் மேல பழி போடுறான்? 4 பேர் தாடி வச்சு இருக்கானா, தூக்கிட்டு போடா. இந்த அளவுக்கு நான் டெல்லியில ஒரு சகோதரன், ஒரு முஸ்லீம் சகோதரன் தாடி வச்சு ஜிப்பா போடுதான் பெரிய குற்றமா? ஆனா மார்க்கம்னு விளங்காம செஞ்சுட்டான் மடப்பைய. ஆனா அது பெரிய பாவமா? அவன் என்ன செஞ்சுட்டான்? அந்த ஜிப்பா போட்டதுக்காக வேண்டி அவனை பிடிச்சி, ஏன்டா நீ அந்த ரயில்வே ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, என் பரிசை தொலை விட்டுட்டங்க, அதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சந்தேக கேஸ்ல ஒருத்தர் பிடிக்கணும்னு இருந்தோம், நீ குண்டு வச்ச அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ள பிடிக்கணும்னு உள்ள வச்சாங்க. அதுக்காக வேண்டி 2 வாரம் உள்ள வச்சு அனுப்புனாங்க. இவ்வளவு கைமைத்தனத்தில் ஈடுபட்ட காவல்துறையும் சரி, அதை உடனடியாக பப்ளிசிட்டி கொண்டு வருகிற மீடியாக்களும் சரி, எதற்கெடுத்தாலும் முஸ்லீம்கள் மீது முடிச்சை போடுகிற இந்த மீடியாக்கள் அப்படியே போடுறான். மாலேகானில் பள்ளிவாசலை குண்டு வெடிக்குது. ஏங்க பள்ளிவாசல் ஒரு முஸ்லீம் குண்டு வைப்பானா? அப்படிப்பட்ட கொள்கையற்றவர்களா, அயோக்கியர்களா? அட எவ்வளவு பெரிய கிறுக்கனை குண்டு வச்சாலும் கூட கோயில குண்டு வச்சிருக்கான்னு சொல்லுங்க. நீ தான் ஓ சமுதாயத்தை அழிக்க துடிப்பதற்காக, ஓ சமுதாயத்தில் உயர் ஜாதி இந்துக்களை வாழ வைப்பதற்காக கோயில குண்டு வைக்கிறவன் பள்ளிவாசல்ல குண்டை வச்சுக்கிட்டு அதுவும் முஸ்லீம் தான் வச்சான்னு சொல்லி பிடிச்சி உள்ள வச்சிங்களே. 2006 2007 நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு துப்பு தொடங்கினீர்களா? இதை ஏன் உங்களுக்கு பட்டியல் போடுகிறேன் என்றால், 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே சென்னையில் ஒரு மீட்டிங் போடப்பட்டு குண்டு வைத்தது யார் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு பிரச்சாரம் மக்களிடத்தில் விதைக்கப்பட்டது. நாட்டில் நடைபெற்ற 30க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புக்கு இதுவரைக்கும் யாரும் என்று பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை, யாரும் துல்லியமாக கண்டறியப்படவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் மீது அவப்பழி சுமத்தி இருக்கிறார்கள் என்ற பட்டியலை பி ஜெயலலிதா அவர்கள் அள்ளி போட்டார். அந்த பட்டியலினுடைய விளைவு இந்த 5 ஆண்டுகளை ஒன்னொன்னா வெளிச்சத்துக்கு வருது. அதுல 2006ஆம் ஆண்டு மாலேகானில் குண்டு வைத்ததன் விளைவாக 38 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குண்டு வைத்தது யார் என்று தேடி பார்த்தால் அங்கே 2 சக்கர வாகனம் மாட்டி கிடக்குது. அது ஒரு டிஃபன் பாக்ஸ் குண்டு. அமோனியம் நைட்ரேட் கலக்கப்பட்டு அந்த குண்டு வெடித்திருக்கிறது. அதனால் 38 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை தோண்டி துருவி பார்த்தால் பிராக்யா சிங் என்கிற ஒரு பெண் சாமியார் தான் அந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது அம்பலத்துக்கு வருகிறது. யார் இந்த பிராக்யா சிங்? விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய பெண்கள் அமைப்பு போல இந்த நாட்டிலே வாகனம் வந்து கொண்டிருக்கிற துர்கா வாகினி என்ற ஒரு தடை செய்யப்பட வேண்டிய மனிதகுல விரோதியும் விஷமியுமாக இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர், ஒரு முக்கியஸ்தர் சாமியார் இருந்து கொண்டு காவி தீவிரவாதத்தை கட்டவிழ்க்கும் முதமாக அந்த இடத்துல குண்டை வைத்தார். உனக்கு ஏதுரா குண்டுன்னு விசாரிக்கிறாங்க. அடே உங்களுக்கு எப்படி குண்டு கிடைச்சதுன்னு விசாரிச்சா ராணுவத்திலிருந்து சப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது. ராணுவத்தில் ஆள் செட் பண்ணி விட்டுருக்கிறான். குண்டுகளை ராணுவத்தை இந்திய நாட்டை காக்கிறாங்கிற பேரில் நிற்கிறானே இவன். அயோக்கிய பயலுக. இவனுக்கு இந்திய நாட்டை காக்க மாட்டாங்க. இவங்களா இந்திய பாருங்கள் ராணுவ வீரர்களை கார்கில்ல சுட்டி விட்டார்கள் அப்படிங்கிறான். இந்த அயோக்கிய பெயர் இந்த பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த கார்கில்ல இறந்து போன ராணுவ வீரர்களுக்கு சவப்பட்டி செஞ்சாங்க. அந்த சவப்பட்டிலையும் ஊழல் செஞ்ச 1ஆம் நம்பர் அயோக்கிய பேரோட இந்த பாஜக. இவன் தேச தந்தைகளாம் பேசுவாங்களாம். அன்றைக்கு ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போம், பிறகு செங்கோட்டையை பிடிப்போம், இப்பொழுது மலைக்கோட்டையை பிடிக்க வருகிறோம். புண்ணாக்கு ஒன்று உடைக்கிறோம் பாரு, பிறகு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு என்ன மாதிரி கிளப்புறாங்க விளம்பரம். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தி ராணுவத்தை சுரண்டி வச்சிருக்கிறான். அடே ராணுவத்திலிருந்து எவ்வளவு வாங்கியிருக்கிற? 50 குண்டுகளை வாங்கியிருக்கிறான். 54 குண்டுகளை வாங்கி 54 தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணியிருக்கிறான். வெளிச்சத்துக்கு வருகிறது.
அதற்கப்புறம் என்ன பண்றான், கர்நாடகாவில் பாஜகவுடைய ஆட்சியில் இரவோடு இரவாக பாகிஸ்தான் குடியேற்றுறான். யாரு? இந்த சங் பரிவார கும்பல். பார்த்தீர்களா, இந்திய நாட்டிலே முஸ்லிம்கள் பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டார்கள் என்று கொக்கரித்தான். அவனே ஆர்ப்பாட்டம் செய்தான். எப்படி? அவனே மூஞ்சியில மேல பார்த்து மூஞ்சியை துப்பிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யறான். பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம். பாகிஸ்தான் கொடியை ஏற்றிய பயங்கரவாதிகளை கைது செய்ய வேண்டும், இந்த முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று இந்த நாட்டில் நாட்டை துண்டாட பாடுபட்டானே இந்த சங் பரிவாரன். அவன் தெரியல உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், 1993 மத்திய பிரதேசத்தில் விஹெச்பி அலுவலகம் திடீரென்று வெடிக்குது. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அலுவலகத்தில் யார் நம்மால் குண்டு வச்சானா? அது இல்லையா, குண்டு வைக்கிறதுக்கு இவங்க குண்டை தயாரிச்சுட்டு இருந்தாங்களாம். அதில் மெக்கானிசம் ஃபால்ட் ஆகி கூண்டோட காலி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2002 மோவ் என்கிற ஊரில் அதே விஸ்வ இந்து பரிஷத் ஆஃபீஸில், நம்ம ஆஃபீஸில் 4 லெட்டர் பேட் இருக்குங்க, இவன் ஆஃபீஸில் 4 மேல் ஜெனட்டிக் குசினியாக இருக்குது. விஸ்வ இந்து பரிஷத் ஆஃபீஸில் குண்டு வைக்க தயார் பண்ணிருந்தாங்களாம், வெடிச்சு செத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2006 ஏப்ரல் 7 மராத்திங்கிற ஒரு ஊரில், அந்த பகுதியில் நான்டெட்டுங்கிற ஒரு பகுதியில் பள்ளிவாசலை குண்டு வைப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. அதே 2006 அதே பார்பனி பள்ளிவாசல்ல ஒரு குண்டு வைக்க திட்டம் தீட்டப்படுகிறது. ஜால்னா நகர்ல குண்டு வைக்க திட்டம் தீட்டப்படுகிறது. அப்படி 3 இடங்களிலையும் குண்டு வைப்பதற்காக வேண்டி இந்த கயவர்கள் குண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிற பொழுது பிடிபடுகிறார்கள். சிலர் அந்த தவறான முறையில் குண்டுகளை தயாரித்ததால் வெடித்து செதறி போனார்கள். சிலர் அதில் படுகாயம் அடைந்ததால் பிடிபட்டு போனார்கள். என்னடா குண்டு தயாரிச்சிங்க, எதுக்கு குண்டு தயாரிச்சிங்க, எத்தனை ரயிலை சாய்க்கிறதுக்கு குண்டு தயாரிச்சிங்க விசாரிச்சா பதில் சொல்றாங்க, அந்த பள்ளிவாசலை குண்டு வைக்கலான்னு தயாரிச்சோம், இந்த பள்ளிவாசலை குண்டு வைக்கலான்னு தயாரிச்சோம், அதனுடைய விளைவாக இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். 2008 அஜ்மீர் தர்கால குண்டு வச்சான். குண்டு வச்சோன்னு எப்படி பரப்புனாங்க பார்த்தீங்களா? பாருங்கள், முஸ்லீம்கள் தர்காவை பிடிக்காத காரணத்தினால் குண்டு வைத்து விட்டார்கள். ஏதோ சதி இருக்கிறது, நாட்டை துண்டாடுகிற சதி விடக்கூடாது, பாராளுமன்றத்தில் பிரச்சனை கிளப்பணும். யாரு? நம்ம மாநிலத்தில் 4 பேர் பாஜகங்கிற பேர்ல 4 பரதேசிகளோடு பேசுறது. ஏய் விட மாட்டேன், ஆம்பளை பொம்பளை எல்லாம் இப்படி கிளம்பி பேசுறது. பாராளுமன்றத்தை முடக்குவோம். குண்டு வச்சவன் இவன், நாட்டை 2 ஆக்குறது துண்டாக்குறது இவன், பாராளுமன்றத்தை முடக்குவாகலாம். எந்த மாதிரியான ஒரு நாச வேலையில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொன்னா, பஜ்ரங் தளத்தை சார்ந்த பாலாஜி என்கிறவனும், விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த கோவிந்தராஜ் என்பவனும், அவுரங்காபாத்தினுடைய RSS தலைவனும் சேர்ந்து இந்த அஜ்மீர் தர்காவில் குண்டு வைத்தார்கள் என்கிற துப்பு தொடங்கி விசாரிக்க வருகிறது. அது உண்மையாக புலப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தா வாக்குமூலம் கொடுக்குறான். காயப்பட்டவன் வாக்குமூலம் கொடுக்குறான். எனக்கு 50,000 கொடுத்தாங்க, நீ யார் கேட்டாலும் தொப்பி போட்டிருக்கணும், கையில் தஸ்பீ பண்ணி வச்சிரு, உன் பாக்கெட்டில் 2-3 துவாக்கள் புக்கு வச்சுக்க, நீ போய் குண்டு வெடிச்சு அவங்கள சாகடி, நீ தப்பிச்சு வந்தா ஓகே, இல்லைன்னு சொன்னா நீ உன்னை முஸ்லீமை அடையாளப்படுத்திக்க என்று சொல்லி 50,000 ரூபாயினுடைய காசுக்காக வேண்டி ஒரு இந்துவை அடமானம் வைத்து இந்த தர்காவில் குண்டு வச்சானே. இப்படி குண்டு வைத்த அனைத்து கைவர்களும் இந்த 3 பேர் தான். யாரு? விஸ்வ இந்து பரிஷத்தில் ஒருத்தன், பஜ்ரங் தளத்தில் ஒருத்தன், RSSல ஒருத்தன். இவன் தான் இந்த நாட்டை துண்டாடுறதுக்கு இவ்வளவு சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதற்கப்புறம் சில பட்டியலை பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பட்டியல் தான், இன்னைக்கு வரைக்கும் நிரூபணம் ஆகல. மீண்டும் நினைவுபடுத்திக்கிறோம். 2003 பாம்பேல ரயில் குண்டு வெடிப்பு நடந்துச்சு. 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், 15 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 2003 ஆகஸ்ட்ல அதே பாம்பேல ஒரு கார் குண்டு வெடிப்பு நடக்குது, 6 பேர் அதுல இறந்து போனார்கள். 2004 ஆகஸ்ட் 15 மும்பையில ஒரு குண்டு வெடிப்பு நடக்கிறது, அதுல 14 பேர் இறந்து போகிறார்கள். ஆகஸ்ட் 15 எப்படி கலப்பாங்க? இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தில் அதை சதிவேளை செய்வதற்கு லஷ்கரே தைபாவும் ஜமாத்து தாவா அமைப்பும் இந்தியன் முஜாஹிதீனும் டெக்கன் முஜாஹிதீனும் சதிவேளை செய்து ஆங்காங்கே குண்டு வைக்க போகிறார்கள் சொல்லி குண்டு வைப்பாங்க. வச்சுட்டு அவனை மாட்டி விடுவான். இவன் பேரை சொல்லி இவன் தீவிரவாதத்தை கட்டவிழ்ப்பான். இதுவரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா மாட்டிக்கொண்டது யார்? ராஜேந்திர சச்சார் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு குண்டு வெடிப்புலையும் 10 அப்பாவி முஸ்லீம் மாட்டிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கிறது, அனைத்தும் சேதாரமா போயிருக்குங்கிறாரு. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 2006 மார்ச் 7 காசியிலே வெடித்த குண்டு வெடிப்பின் மூலமாக, கோயிலில் வச்ச குண்டுவின் மூலமாக 15 பேர் இறந்து போனார்கள். அதே 2005 ஆகஸ்ட் 29 புதுடெல்லியில 3 இடத்துல குண்டு வெடிக்குது.
தேசிய நகரத்தில் கை வைத்து விட்டார்கள் என்று சொல்லி தீவிரவாத செயலை கட்டவிழ்க்க தூண்டிய இந்த கைவர்கள் வைத்த குண்டின் மூலமாக 66 பேர் பலியானார்கள். இன்னி வரைக்கும் துப்பு துலங்கி தீர்வு கிடைக்கல. 2006ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி வெடித்த குண்டின் மூலமாக, அதே காசியில் வெடித்த குண்டின் மூலமாக 180 பேர் இறக்குறாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதுவெல்லாம் நிரூபணம் ஆகவில்லை என்று இன்னும் ஒரு 3 குண்டு வெடிப்பின் பட்டியலை 5 ஆண்டுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சென்ற சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் என்கிற அந்த ரயிலில் குண்டு வைத்தவர்களும், அங்கே 66 பேரை படுகொலை செய்தவர்களும், அதே 2007இல் அதே அந்த பிப்ரவரி மாதத்தில் ஹைதராபாத்திலே குண்டு வைத்தவர்களும், அந்த மே 8ஆம் தேதி 11 பேரை படுகொலை செய்தவர்களும், ஆகஸ்ட் 25ல் பெங்களூர்ல பூங்கா நகர்ல குண்டு வைத்தவர்களும் யார் என்று இன்னும் தீர்வாகவில்லை என்று 5 ஆண்டுக்கு முன்னால் பதிவு செய்தோமே. அப்படிப்பட்ட பதிவின் விளைவாக இன்றைக்கு அதன் உண்மை உலகத்திற்கு வந்திருக்கிறது. அசிமானந்தா என்பவன் தான் இந்து முன்னணியினுடைய RSS பஜ்ரங்கதளுடைய மூலப்பிதாவாக இருக்கிற அசிமானந்தா தான் இந்த 3 குண்டுவெடிப்புக்கும் காரணம் என்று சொல்லி அப்பொழுதுதான் இந்த ஷிண்டே அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்திய நாட்டை துண்டாட துடிப்பவர்கள் மாலேகானிலும் மக்கா மசூதியிலும் பெங்களூரிலும் ஹைதராபாத்திலும் குண்டு வைத்தவர்கள் இந்த காவி பயங்கரவாதிகள், சேஃப்ரான் டெரரிசம் என்று பகிரங்கப்படுத்தினாரே. அப்படிப்பட்ட ஒரு உண்மை உலகத்திற்கு வந்தது சமீபத்திய நாட்களில். இப்படியெல்லாம் குண்டு வைத்தவர்கள் மேலும் சில சதிகளில் ஈடுபட்டார்கள். குண்டு வச்சு முஸ்லீம்களை கருவறுக்கிறது ஒரு டெக்னிக்னு சொன்னா, அனுதாப அலையின் மூலமாக முஸ்லீம்களை கருவறுக்கிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, சமீபத்தில் சில இந்து தலைவர்கள் இறந்தார்கள் அல்லவா, அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு என்ன மர்மம்? சாலை மறியல் பண்றாங்க பாஜக. விசாரிக்கிறாங்க, என்ன நீங்க சாலை மறியல் பண்றீங்களே, அதில் பலருடைய மண்டை உடைந்திருக்கிறது என்று கேட்டதற்கு, எங்களுடைய மனம் உடைந்திருக்கிறது, அதனால் மண்டை உடைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறான். உன் மனம் உடைந்ததற்கு மண்டை உடைந்திருக்குன்னு சொல்றியே, இதே வேலையை செய்துதானே குஜராத்தில் 2000 பேர் அழிச்சிங்க. இதை சொல்லித்தானே 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை கருவறுத்தீங்க. நரோடியா பாட்டியாளங்கிற ஒரு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் கர்ப்பிணிகளை வயிற்றுல அந்த வேக வைத்த கொள்ளுக்கட்டையால் குத்தி எடுத்து அந்த குழந்தையை இந்த தேசத்தில் ஒரு முஸ்லீம் பிறக்க கூடாது என்று கருவறுத்தீர்கள். உங்களுக்கு மனம் நொந்து விட்டால் மக்களுடைய மண்டையை உடைப்பீர்களா? இவர்களுடைய பதிலடியை பாருங்க. இவர்கள் மக்களுடைய மனம் நோகும் வகையில சில வேலைகளை இறக்கி செய்வார்கள். 2008ஆம் ஆண்டு அக்டோபர்ல கேரளாவில் தலச்சேரியில் RSS அலுவலகத்தில் குண்டு வைத்திருக்கிறார்கள். பிடிபடுறான். பிடிபட்டா நாங்கள் தான் குண்டு வச்சோம். ஏன்டா இது குண்டு வச்சிங்க? அது அப்பதான் நீங்க வந்து இந்த முஸ்லீம்களை பிடிப்பீங்க, அதுக்காண்டி குண்டு வச்சோம் மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, 2008 செப்டம்பர் 21 கர்நாடகாவில் என்ன செய்யறான், அவனுடைய புத்தூருங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய RSS அலுவலகத்தில் பார்த்தா 397 ஜெலட்டின் குச்சி இருக்குது, 1200 டெட்டனேட்டர்கள் இருக்குது. எதுக்குடா வச்சிருக்கிறீங்க? இல்லை, நாங்கள் வச்சுட்டு ஒன்றை பற்ற வச்சிருவோம், வெடிக்க விட்டுருவோம், முஸ்லீம்கள் செஞ்சாங்க பழி போடுறதுக்கு செஞ்சோம் என்று அம்பலமாகுது. தென்காசியில், இங்கே தென்காசியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் RSS அலுவலகத்தில் குண்டை வச்சு முஸ்லீம்கள் தான் குண்டை வைத்தார்கள் என்று கலவரத்தை கிளப்பி அதில் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கொன்று குவித்தார்கள். கலவரத்தை பற்ற வைத்தார்கள். அதில் பிடிபட்ட ரவி என்பவன் வாக்குமூலம் கொடுத்தான், நாங்கள் தான் குண்டு வச்சோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நெல்லையில், நம்ம நெல்லை மாவட்டத்தில் ஒரு கோயிலுக்கு இவங்களே தீ வைத்தார்கள். அதே போல இன்னொரு மாநிலத்தில், அதாவது மத்திய பிரதேசத்தில் ஒரு அனுமார் கோயிலுக்கு இவங்களே தீ வைத்தார்கள். ஏன் தீ வச்சுட்டாங்க? முஸ்லீம்கள் மேல கோபம் தாவும், அதன் மூலம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவீங்க, வெட்டிக்கிட்டு படுகொலை செய்யப்படுவீர்கள், அதனால் நாட்டை துண்டாடிடலாம் என்கிற கனவின் மூலமாக நாட்டை துண்டாடி அயோக்கிய பயல்வ நீங்க தான். இந்த RSS கையவர்கள் செய்தது இது மட்டும் தானா? இவர்களுக்கெல்லாம் மூலதன பாடம் யாரு? குஜராத்தில் கோத்ராவில் அப்பாவி அந்த கரை சேவகர்கள் ரயிலில் இருக்கிற பொழுது இவர்களே திட்டமிட்டு அந்த கரை சேவர்களை கொலை செய்துவிட்டு, எரித்து கொலை செய்து அந்த கோபத்தை அந்த குஜராத் மண்ணிலே விதைத்த இந்த நரபலி மோடி நரவேட்டை ஆடினானே. 3000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை படுகொலை செய்துவிட்டு எந்த ரியாக்ஷனுக்கும் ஒரு பதிலடி இருக்கிறது என்று சொன்னானே. எங்களுடைய மனம் உடைந்தது என்ற காரணம் காட்டி முஸ்லீம்களை படுகொலை செய்து அதில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அந்த மாநிலத்தை விட்டு விரண்டு ஓடினார்களே.
என்னாச்சு உங்கள் மாநிலத்தின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் அவங்க அங்கே அழகாக உட்காந்து இனக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று கேவலமாக பேசினானே இந்த அயோக்கியன் மோடி. இவன் பொண்டாட்டி கர்ப்பமானாலும் கூட பாகிஸ்தான் மேலே பழி போட்டுருவான். அப்படிப்பட்டவன். எப்படி இவன் எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான், உன் பொண்டாட்டி கர்ப்ப பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்த லட்சணத்தில் இருக்கிறான். இவர் நாட்டின் தேச பிதாவான். நிலைமை பாருங்க. இவனை வந்து பிரதமர் வேட்பாளரான். உலகத்தில் 1 நம்பர் முட்டாள்தனம் இது. ஏங்க நம்ம நாட்டில் மக்கள் யாராவது பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாங்களா? நம்மலாம் எம்பியை தானே தேர்ந்தெடுப்போம். அந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து தானே பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க அறிவிக்கிறார் பிரதம வேட்பாளராக மோடி வருகிறார். ஓடி வருகிறார். மோடி மஸ்தா வித்த பிரதம வேட்பாளரான். ஏன்னா பிரதம வேட்பாளர் கனவு கண்ட இந்திரா காந்தியை தோத்துட்டாங்க. ஒரு இடத்துல சஞ்சய் காந்தி தோத்துட்டாங்க. அவங்க பிரதம வேட்பாளர் அறிவிப்பதெல்லாம் முட்டாள்தனம். பிரதம வேட்பாளர்னா 543 பாராளுமன்ற உறுப்பினர்களை 272 பேர் ஜெயிக்கணும். அந்த 272 பேருடைய ஆதரவில் தான் ஒருத்தன் வருவான். அந்த ஒருவனாக மோடி இருந்தா அது நியாயம். இப்பவே அறிவிக்கிறான் பிரதம வேட்பாளர். அதுல உள்ளுக்குள்ள பண்ட குடுமி இப்படி சண்டை இருக்கு பாருங்க. அதை விளக்குறேன் பின்னாடி உங்களுக்கு. அந்த அளவிற்கு இவன் குஜராத்திலே தொடங்கி வைத்த இந்த கலவரம், இன படுகொலை, இந்த ஜினோசைடு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இழுத்து போட்டு எரித்தார்களே, அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இன்னைக்கு உலகத்திற்கெல்லாம் கொடுங்கோலனா இருக்கிற அமெரிக்கா கூட விசா தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கயவர்கள் அவர்கள் தொடங்கி வைத்தது என்ன தெரியுமா? டிவைட் அண்ட் ரூல். ஆங்கிலேயனுடைய தத்துவம் பிரிவினை, பிரித்தாலும் சூழ்ச்சி. இந்துக்களை அழிச்சிரு, இந்தியாவில் இருக்கிற இந்து அப்பாவிகளை எல்லாம் கொள்ளு, கோயிலை போட்டு உட, விநாயகர் சிலையை தகர்த்தறி, அதனால் முஸ்லீம் மேல பழி விழும், அதனால் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஈரோடு சத்தியமங்கலத்தில் விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டான் யார்? அப்துல்லாவா அப்துல் காதரா? ராமசாமி போட்டான். ஏண்டா போட்டீங்க? அப்பதானே நீங்க 4 அப்துல் காதர் மண்டையை உடைப்பீங்க, அதுக்கு போட்டோன்னு சொன்னான். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியில எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஓரளவு சட்ட ஒழுங்கு பேணுச்சு. ஆனால் அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி எந்த பெருநாளுக்கும் காவல்துறை இவ்வளவு கஷ்டப்பட மாட்டாங்க. எந்த பெருநாளுக்கும் எந்த திருவிழாவுக்கும் காவல்துறை இவ்வளவு அல்லோல்பட்டது கிடையாதுங்க. அந்த சிலைக்கு முன்னாடி நின்று யாராவது செருப்பு, அப்படி இல்லை எந்த இந்துத்துவவாதியாவது செருப்பை வீசிடுவானா என்று பயந்து நின்றார்கள். அவ்வளவு தேசத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில இந்த காவல்துறை அதிகாரிகள் கஷ்டப்பட்டார்களே. ஏன் ஒரு முஸ்லீம் கல்ல வீசிடுவாங்கிறதுக்காக வேண்டி இல்லைங்க, இந்த இந்துத்துவவாதிகள் செய்து விடுவார்கள். இவனே அண்ணன் தம்பி போல இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவ இந்து மக்களிடத்திலே நல்லிணக்கத்தை சீர்குலைப்பார்கள். அதற்காக வேண்டி உள்ளே புகுந்து கல்லெறிவார்கள், அந்த சிலையை உடைப்பார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டா, திருப்பூர்ல விநாயகர் சிலைக்கு மாலை ஓடுறான் செருப்பு மாலையை. என்னடான்னு கேட்டா, முஸ்லீம்கள் போட்டு விட்டான்னு சொல்றான். முத்துப்பேட்டையில் போட்டான். எல்லாம் காரணம் என்ன? முஸ்லீம்கள் மேல பழி விழும். அதனால பள்ளிவாசல திடீர்னு கள்ள தூக்கி எரியலாம், துளுக்கனை வெட்டு துளுக்கச்சியை கட்டுன்னு சொல்லலாம், 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்குன்னு சொல்லலாம். அப்படியே கொந்தளிச்சு 2 பேர் வருவான், அவனை போட்டு கொல்லலாம், நாட்டை துண்டாடலாம். இதான் இவன் கற்பனை. இந்த கற்பனையில தான் இந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தீவிரவாதிகள். அதே மாதிரி பாருங்க, இந்த குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்துவிட்டு அதுக்கப்புறம் மக்களிடத்தில் பேர் டேமேஜ் ஆன உடனே பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கிறார் இந்த மோடி. உலகத்தினுடைய 1 நம்பர் கோலை யாரு தெரியுங்களா? மோடி. இவனுக்கெல்லாம் ஹிட்லர் வேஷம். அடே ஹிட்லர் யாரு? அவன் எப்பேற்பட்ட ஒரு தைரியசாலி. அவனுக்கு இதை உதாரணமாக இந்த மோடி நிப்பாட்டிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்க கூட வக்கில்லாதவன் பேட்டி எடுக்கிறாங்க பத்திரிகையாளர்கள். நீங்கள் ஏதோ மாநிலத்தை சரி பண்ணிட்டேங்கிறாங்களே, என்ன சரி பண்ணீங்க? நிறைய வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு. அது ஏற்கனவே வளர்ச்சி இருந்தது தானே. முஸ்லீம்கள் உங்களை டேமேஜ் ஆக்கிட்டான்னு சொல்கிறீங்களே, முஸ்லீம்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களை கருவறுத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, இது குறித்து உங்களுடைய விளக்கம் என்ன? தண்ணி குடிக்கலாமா? கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? வீடியோங்க அம்பலமாயிட்டு இருக்குது, எடுங்க குடிங்க. மோடி டோன்ட் வரி, பானி பியோ. அவர் தண்ணியை குடிச்சிட்டு, இதற்கு மேல் நான் இங்கே பேச விரும்பலை. ஏன்? செருப்புகள் அடிப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை. ஒரு பேட்டி அளிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு அயோக்கிய பையன் அவன் செய்திருக்கிற இந்த நரவேட்டையின் விளைவாக இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இவன் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்துட்டான்னு சொன்னா நான் நாட்டை விட்டே போய்விடுவேன்னு சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய பிரபலம் பெற்ற எழுத்தாளர்கள், மாற்று மதத்தவர்கள், ஆனந்தகுமார் என்று சொல்பவர்கள் எல்லாம் அவர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். இனிமேல் இந்த நாட்டில் நான் இருக்க மாட்டேன், இந்த நாட்டு மக்களே முட்டாள்தனமான தீர்ப்பளித்து விடாதீர்கள், குஜராத்திலே ஏமாற்றம் நடந்தது போல இந்தியாவிலே படுகொலையை உண்டாக்கி விடாதீர்கள், இந்திய நாட்டினுடைய அந்த 100 கோடி மக்கள் தொகை சவக்குழி ஆக்கி விடாதீர்கள் என்று மார்க்கண்டேயன் கட்சி என்கிற நீதிபதி சொல்கிறார். அந்த அளவிற்கு எல்லாராலும் தூற்றப்படுகிற வேலையை இவர்கள் விதைத்தார்கள்.
ஒவ்வொரு ஊர்லேயும் அனுதாப ஓட்டு. இந்த விநாயகர் சதுர்த்திலையும் நாடகத்தை பார்த்தீங்களா? எப்படி நாடகம்? கோயம்புத்தூரில் அனுமான் சேனாவை சார்ந்த ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான். இவன் அப்படியே கேரளா கன்னியாகுமரி ஊரை சுற்றிக்கிட்டு என்னை கடத்திட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட். உன்னை எப்படா கடத்தாங்க? ஒரு வாரமாக கடத்திட்டாங்க சார். எப்படி கடத்தினா? எவன் கடத்தினா? எல்லாம் விசாரித்து பார்த்தா டூர் போயிட்டு வந்திருக்கானா. முதல்ல டூர் போயிடுறது, கேட்டால் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறது. பொண்டாட்டிக்கு சொல்லாமல் வேற ஒரு டூருக்கு போயிருக்காங்க, கடத்திட்டு போயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துறது. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கடைசியில் என்னன்னு கேட்டால் இது முஸ்லீம்களுடைய சதி வேலை என்று கோவையை வேட்டையாட துடித்தார்கள். அவர்களுடைய அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் பார்த்தா சண்டை பிடிக்கிறாங்க சிவசேனாக்காரங்க. டேய் கையில் விடுறா, குண்டை குண்டை விடுறா, ரெண்டும் சண்டை. டேய் யார் வீட்டில் போடாது, இருடா இருடான்னு சொல்லிட்டு வேகமாக போய் சிவசேனா வீட்டில் போட்டு வந்துட்டாங்க. பிடிச்சாங்க 8 பேர். முந்தாடுத்து வந்து செய்திங்க. அப்போ இவனுடைய அயோக்கியத்தனம் புரியுதா? அட நாட்டை துண்டாடிய தீவிரவாதிகள் நெத்தியில பேரை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். நாங்க தீவிரவாதியா? அடே இந்த நாடு ஒன்றுபட்ட நாடு, பல நாடுகளாக கூறுபட்ட நாடை இந்த முகலாய மன்னர்கள் ஒன்றுபடுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட நாட்டில் நம்மள ஒன்னா வாழணும்னு சொல்லி கொண்டிருக்கிற நாங்க தீவிரவாதிகளா? அட எங்களை எல்லாம் படுகொலை செய்துவிட்டு, உங்க இந்துக்களையும் படுகொலை செய்துவிட்டு, கோயில்களை நொறுக்கி விட்டு, சிலைகளை உடைத்து விட்டு முஸ்லிம்கள் மேல பழி போடுறாயே, நீ யார்? நீ ஜனநாயகவாதியா? நீ மிதவாதியா? 1ஆம் நம்பர் மதவாதிங்கிற பேர்ல மக்களுடைய அந்த மாமிசத்தை திங்குகிற காட்டு மிராண்டிகள். இவர்களுடைய கூக்குரலை பாருங்க. ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க. அந்த பொதுக்குழுவில் பேசுறாங்களாம். ஏண்டா எங்கேயோ அமெரிக்காவில் உங்க நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி படம் எடுத்தா இங்க சென்னையில் 10,000 பேர் அமெரிக்க தூதரத்தை முட்டிடுவீங்களா? செய்திருவீர்களா? உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது யார் கேட்குறாங்க. அடே அமெரிக்கா இல்ல, உலகத்தின் எந்த மூலையில அல்லாஹ்வுடைய தூதரை எவன் கேலி செய்தாலும் அதற்காக இந்த உலகமே திரளும். யாரை பார்த்து கேள்வி கேட்கிற? எவன தைரியம் கொடுக்குறது? எங்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த தூதருக்கு யாராவது இழிவுபடுத்தினால் எங்களுடைய உயிர் தொண்டை குடி அடைந்தாவது அதை காப்பாற்றுவோம். இவன் பேசுறான், உனக்கு தைரியம் கொடுத்தது யாருன்னு? ஏன்னா நீ எங்கேயோ ஜெர்மனிலேயோ ஏதோ ஒரு நாட்டில் பகவத்கீதையை தடை பண்ணான்ட்டு நீ போராட்டம் நடத்தல. ஒரு கேடுகட்ட அந்த மனு தர்மத்தை எல்லாம் நாசமாக்குகிற, மனித குலத்தை 4 கூறாக பிரிக்கிற இந்த புத்தகம் தேவையில்லை என்று ஒரு நாட்டில் சொன்னானே காரண காரியத்தோடு, அதை தடுத்தார்கள் என்பதற்காக நீ ஆர்ப்பாட்டம் செய்வது மட்டும் கூடும். எங்கேயோ அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி உலகளாவிய பயங்கரவாதத்தை இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தின் பெயரை சொல்லுகிற இந்த அயோக்கியர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்று நாங்க ஆர்ப்பாட்டம்னா நீ கேள்வி கேட்பியா? ஏண்டா படம் எடுத்தா கேள்வி கேட்பேன்னு சொன்னா இந்த விஸ்வரூபத்தை கேட்குறாங்க. விஸ்வரூபத்தில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி கமலஹாசனுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறீர்களே, இது செய்யலாமா அப்படின்னாங்க. அதே விஸ்வரூபத்தில் இவங்க முரண்பாட்டினுடைய மொத்த உருவம் இவங்க இந்த காவி பயங்கரவாதிகள் இருக்கிறாங்களே, அதே விஸ்வரூபத்திற்கு நாம் வாபஸ் வாங்குறோம். நாங்கள் கேட்டுக்கொண்ட கோரிக்கையின் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு தடையா நிற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். முடிஞ்சு போச்சுல்ல, எங்க போராட்டம் முடிஞ்சிருச்சுல்ல. அதை விமர்சிச்ச நீ என்ன பண்ணியிருக்கணும்? கருத்து சுதந்திரம் வெளியிட விட்டுருக்கணுமா இல்லையா? நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா? இந்த இந்து முன்னணி RSS கொடுத்துச்சா இல்லையா? என்னவா கமலஹாசன் அவர்கள் ஒரு பிராமண பெண்ணை கோழிக்கறி திங்க தூண்டி விட்டார்கள், இது எங்களை இழிவுபடுத்தும் விதத்தில் இருக்கிறது, படத்தை தடை செய்யு கொடுத்தியே, அது கருத்து சுதந்திரம். உன் மத உணர்வு பாதிக்கிறதா இல்லையா? அடே மத உணர்வை பாதிக்கிறவன் நீ பேசுவ, கேட்டா அது ஜனநாயகம், நாங்க பதில் கொடுத்தா அது மட்டும் மதவாதமா? அதுதான் தீவிரவாதமா? உன் கூட்டத்தில் இருக்கிறவன் செஞ்சா அது நியாயம், அது தேசத்தினுடைய தியாகம், நாங்க செஞ்சா அது துரோகமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏண்டா விஸ்வரூபம் வெளிவரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாங்க ரோட்ல நின்னோம். ஏன்? அட நீ ஆப்கானிஸ்தான் திட்டிட்டு போ, ஆப்கானிஸ்தானை எந்த மாதிரியா திட்டிட்டு போய் அமெரிக்காட்ட நீ போய் விருது வாங்க ஆசைப்படு. அதுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏன் இழுக்கிற? முஸ்லீம்களை ஏன் கொச்சப்படுத்துற? இஸ்லாமியர்களுடைய வேதத்தை ஏன் கேவலப்படுத்துற? இஸ்லாத்தின் கொள்கையை சீண்டி பார்க்கிற என்பதால் நாங்கள் கொந்தளிச்சோம். நீ என்ன செய்தாய்? குஜராத்திலே ஃபனா என்கிற ஒரு திரைப்படம் வெளிவந்தது. ஃபனானா அழிவுன்னு அர்த்தம் உருதுல. எல்லாம் ஃபனா ஆயிடுச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சு. குல்லுமன் அலைஹா ஃபான், உலகத்தில் இருக்கிறாங்க அழிஞ்சு நல்லா சொல்கிறாங்கல்ல, ஃபான்னா அழிவு. ஃபனான்னு ஒரு படம் எடுத்தான் அமீர் கான். என்ன படம்? அந்த குஜராத்தில் அழிந்து போன முஸ்லீம்களை பற்றிய படம். அதை வெளியிட விட்டீங்களா? நீ எல்லாம் என்ன கருத்து சுதந்திரத்தை பேசுற? அந்த RSS காரன் விஸ்வ இந்து பரிசுக்கும் சேர்ந்து என்ன செய்தீர்கள்? இந்த படத்தை குஜராத்தில் எங்காவது விட்டீங்க? தியேட்டரை கொளுத்து கொண்டு மிரட்டி தடை செய்தீங்களா இல்லையா? சென்சார் போர்டு அனுமதி கொடுத்த பிறகும் தடை செய்த அயோக்கியர்கள் யார்? நீங்க தாண்டா செஞ்சீங்க. அப்போ ஓ மத உணர்வு பாதிக்கப்பட்டா மட்டும் நியாயம், எங்க மத உணர்வு பாதிக்கப்பட்டா மட்டும் அது அநியாயமா? அப்ப திரைப்படத்துல இருந்து ஒரு மதத்தை தாக்குற மாதிரி இருக்குது,
அப்படின்னு எதிர்க்கிறீங்கல்ல. சரி, இது எங்கள் மார்க்கத்தை தாக்குற மாதிரி இருக்குது, நாங்கள் எதிர்க்கிறோம். உங்கள் மார்க்கத்தை தாக்குற மாதிரி நீங்கள் எதிர்க்கிறீங்க. இதை கேட்டால் கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபயர்னு ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு. அது ஓரின சேர்க்கையை மக்களுக்கு எடுத்து காட்டுகிற ஒரு ஆபாச படம். அது சமுதாய விரோத செயல் தான். அதை அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எல்லா தேட்டரையும் போய் உடைச்சார்கள். ஏன் அது கருத்து சுதந்திரம் இல்லையா? அப்போ உன் பார்வையில் அப்போ உனக்கு பிடிக்கலன்னு அது செய்வ. அது பேர் தியாகமா? பால் தாக்கரேனுடைய இறுதி ஊர்வலத்தில் எல்லாத்தையும் கடையடைக்க சொன்னீர்களே, அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி என்ன கேட்டா ஃபேஸ்புக்கில், ஏங்க எல்லாரையும் கடையடைக்க சொல்கிறீங்களே, அவர் இறுதி ஊர்வலத்துக்கு அப்படின்னு சட்டமா இதான் கேட்டா, வேற ஏதாவது பண்ணாலா? ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக பணிபுரிந்த அந்த பெண்ணை போட்டு அடித்து அந்த மருத்துவமனையெல்லாம் உடைச்சி நாசமாக்கினீர்களே. அப்படிப்பட்ட இந்த சிவசேனா கும்பல் நீங்கள் தான் கருத்து சுதந்திர போராளிகளா? அப்போ உனக்கு காதலர் தினத்தில் என்ன பண்ணுறான்? கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், காதலர் அடித்து விரட்டுறான். இது உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ. நீ சட்டத்தில் கையில் எடுத்தால் அது தேச தியாகமா? அது அப்போ நாங்கள் சொன்னால் இது விரோதமா? பேசுகிறான். அமெரிக்காவில் எடுத்தால் ஏன் போராட்டம்? எங்கே எடுத்தாலும் அடிப்போம். இந்திய நாடுல உலக அரங்கிலேயே அமெரிக்காவில் படையெடுத்து வெளிவந்த முதல் கட்டமாக எகிப்தில் வெடித்தது இந்த யுத்த களம், ஏமனில் வெடித்தது யுத்த களம். அதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இன்ன பிற நாடுகளுக்கும் முன்மாதிரியாக இந்தியாவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொடக்கி வைத்தது. எங்கள் தூதர் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவார்களே ஆனால் நீ லட்சம் பேருக்கு பரப்பியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தூதர் கேடுகட்டவர் அல்ல, பொய்யர் அல்ல, ஒழுக்கங்கெட்டவர் அல்ல. அவர் ஒரு மகத்துவமிக்க மனிதர் என்பதை பல கோடிக்கணக்கான மக்களிடத்திலும் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். அப்ப அதற்கு எதிராக போராட்டமும் செய்திருக்கிறோம். இந்த உண்மை தூதரின் உன்னத வாழ்க்கையை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அது எங்க உரிமை, நாங்கள் செய்வோம். அதை கேட்க நீ யாரா? அயோக்கிய பயிலுவலா? இந்த நாட்டை துண்டாடுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருந்து இந்த நாட்டில் எங்களை விரட்டுவதற்காக மிரட்டல் விடுக்கிறீர்களா? எப்படி மிரட்டுறாங்க? இந்த பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, ரொம்ப ஆட்டம் போட்டீங்க, தமிழகத்தை குஜராத் ஆக்கிடுவோம் மிரட்டுறான் பாருங்க. தமிழகத்தை குஜராத் ஆக்கிடுவோன்னு சொல்றியே. முஸ்லீம்களுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. காவல்துறை, உளவுத்துறை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. வன்முறையை தூண்டும் விதத்தில் ஒருத்தன் பேசினான்னா, சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபரில் ஏற்பட்ட கலவரத்திற்கெல்லாம் காரணம் என்ன? பாஜக எம்எல்ஏக்கெல்லாம் வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசி விட்டு தான் 42 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை 153A செக்ஷன் படி கைது செய்தீர்களா இல்லையா? மத உணர்வுகளை தூண்டும் விதத்தில் பேசினால் கைது செய்யணுங்கிற சட்டப்படி இந்த அயோக்கியர்களை காவல்துறை கைது செய்ய வேண்டும். நீங்க அவனை ஊரூரா சுத்த விட்டுருக்கிறீங்க. ராஜா எல்லாம் பேசுறது நாட்டை குஜராத் ஆக்கிடுவாங்களாம், மிரட்டுறாங்க. ஒரு பக்கம் என்னடான்னு கேட்டா, இதையெல்லாம் மறக்கணும்னு ராஜ்நாத் சிங் பேச விடுறதும், இதையே நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றீங்க, இதனால் மோடி ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொல்றதும், இல்லாட்டி நாங்க நாட்டை குஜராத் ஆக்கிறோம் இவனுங்க மிரட்டுறதும் பூச்சாண்டி கட்டுறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு 2 பாதுகாவலை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஒன்று ஏகனாகிய இறைவனுடைய பாதுகாவல். அந்த பாதுகாவலில் எவனாலையும் மோதி ஜெயிக்க முடியாது. அது வரலாறு உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டில் முஸ்லீம்களை துண்டாடி, அந்த முஸ்லீம் பெண்களை கற்பழிக்க தூண்டி, அந்த அப்பாவி முஸ்லீம்களை படுகொலை செய்து புதைகுழிகளை நிரப்பினீர்களே. இந்த அத்வானின் நாடெங்கிலும் ரத யாத்திரை செய்து ரத்த யாத்திரை செய்தாரே. இந்த அத்வானியுடைய கனவு என்ன? அவன் ஒரு கிழவன், மோடி கிழவன், இவன் ஒரு இளைய அத்வானி, எல்லாம் ஒண்ணுதான். இந்த அத்வானியுடைய கனவு என்ன? எப்படியும் இந்த நாட்டை ஆள வேண்டும். இறைவன் என்ன பண்ணா? முஸ்லீம்களுடைய பத்வா, அடே நீயும் போராடு, நீயும் ஜனநாயகம் நில்லு, நியாயத்தை தட்டி கேளு, நானும் நாடி இருக்கிறேன். இறைவன் எப்படி? போட்டோம் போட்டோம், நல்ல கிளப்பு, ஊரெல்லாம் பிரபலமாகு, ஃபேமஸ் ஆகு, தேச தந்தைன்னு பேர் வாங்கிட்டியா? அப்படியே கொண்டு போய் மேலே வச்சு இமயமலை தூக்கிட்டு போய் நிக்க வச்சு திரும்ப வச்சு ஓங்கி மிதிச்சாங்களா இல்லைக்கு? அதாண்ட அல்லாஹ் வச்சது. அட்டி அடுத்து இவன் வந்திருக்கிறான். யாரு? சீன் போடுறதுக்கு இவன் வந்திருக்கிறான். திருச்சிக்கு வரேன், பார்த்துருவோம். அடே பார்த்துருவோம். ஏகனாகிய இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் ஒரு பயம் உருப்பட மாட்டான். இரண்டாவது, இங்கே ஒரு பாதுகாவல் இருக்கிறது. இந்த குஜராத்தை பற்றி தமிழ்நாடோடு ஒப்பிட்டு பேசினானே இந்த அயோக்கியன், இந்த கலவரத்தை தூண்டுகிற இந்த பாஜக வெறியர்களை கடுமையாக தண்டிக்காவிட்டால் இந்த கூட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தக்க முறையில் சந்திக்கும். அவர்களுக்கு தக்க முறையில் பாடம் கற்பிப்போம். இன்னொன்றையும் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறோம். இது ராஜேந்திர சச்சார் சொன்னது பாதுகாப்பு விஷயமாக.
இரண்டாவது பதிவேடு யதார்த்தத்தை, நம்ம நாட்டு மக்களுடைய யதார்த்தத்தை உங்கள்கிட்ட பதிவு செய்கிறோம். நான் பட்டியல் போட்ட 30 குண்டுவெடிப்புகளிலும் இஸ்லாமியர்கள் காரணிகள் கிடையாது. அனைவரும் இந்த மெஜாரிட்டி சமுதாயம் என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டை குஜராத் ஆக்கிடுவோம் மிரட்டானே இந்த கூட்டம் செய்த சதிதான். ஆனால் நீங்கள் இப்படி கிளறி விடுகிறீர்கள். எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் இந்த இளைஞர்களை கட்டுக்கோப்பில் வச்சிருக்கிறோம். எங்கள் இளைஞர்களை ஜனநாயக வழியில் போராடுவதற்கு தூண்டி கொண்டிருக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் சாலை மறியல் செய்ய விடாத அளவிற்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லா கூட்டத்திலும் 4 கிறுக்கன் இருப்பான். மைனாரிட்டி கிறுக்கன் சாதாரணமான ஆள் கிடையாது. மெஜாரிட்டியில் உள்ள கிறுக்கன் செய்யக்கூடிய வேலை தன்னை காத்து கொண்டுதான் 4 அப்பாவியை வச்சு குண்டு வைப்பான். மைனாரிட்டியில் இருக்கிற கிறுக்கன் என்ன செய்வான் தெரியுமா? அவனே மனித குண்டாக போவான். அதனை நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தடுத்து பார்ப்போம், செய்வது பாவம்னு சொல்லுவோம். அதை மீறி அவன் போன என்ன செய்யறது? செஞ்சானா இல்லையா? மும்பையில் பாம்பேயில் நீங்கள் முஸ்லீம் பெண்களை கற்பழித்து மார்பகத்தை தடுத்து நாய்க்கு போட்டீங்களே. எங்கள் சமுதாயம் காவல்துறை அணுகுச்சே, பத்திரிகையை கேட்டுச்சே, எந்த நடவடிக்கையாக எடுத்தீங்களா? என்ன செஞ்சான்? எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவன் கொண்டு போய் குண்டை வச்சான். அந்த கிறுக்கு பையன் செஞ்சதால் அந்த மும்பையில் பல்லாயிரக்கணக்கான உயிரை பறிச்சானா இல்லையா? நீ 4 பேர் சாகிற மாதிரி குண்டு வைப்ப. அடே மோடி, நீ மேடையில் நிற்ப, உன் மேடைக்கடியில் இந்த கிறுக்கம் போய் குண்டை வைப்பான். தெரிஞ்சுக்க. நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் எச்சரிக்கைங்க, நாங்கள் உளவுத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துட்டோம். எதுவும் நடக்கலாம், எங்கள் கையில் கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் கிளறி விட்டுருக்கிறீங்க. தொடங்கி வச்சது நீங்கள், பற்ற வச்சது நீங்கள். எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் 5 பேரை தான் கொள்ளுவான். அவன் அடுத்தவனுக்கு தான் குண்டை கொடுப்பான். இவனே தன்னை மனித வெண்டு கொண்டு நினைத்து ஏன் இவன் அடுத்தவனை கொடுத்துட்டு இவன் சேவ் பண்ணிக்கிறான் தெரியுமா? இவனுக்கு மறுமை பற்றி நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த இருக்கிற கிறுக்கருக்கான 4 பேர் அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? நாம் செத்தாலும் 2000 பேரை கொன்னாலும் இந்த கயவர்களை அழிச்சாலும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் தவறாக விளங்கிட்டு போய் குண்டை வைப்பான். அடே, நீ குஜராத்தில் 2000 முஸ்லீம்களை கொண்டிருக்கிறேன்னா அங்கே சியாக்கார முஸ்லீம் தான் இருந்தான். அவன் ரொம்ப சாஃப்டான ஆள். அவன் அடித்தாலும் வலிக்கலேம்பான். உனக்கு ஊர்வலத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துடுவான். நீ எவ்வளோ சொன்னாலும் தொப்பி போட்டு வந்து நிற்பான். அஜ்மீர் தர்காவில் இவன் ஒரு பேரணி நடத்தினாங்க. எல்லா முஸ்லீம்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் பாருங்கள், எல்லா முஸ்லீம்களும் தொப்பி போட்டு அரணைக்கிறாங்க. உத்து பார்த்தா டவுசர் போட்டுருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அங்கே சைடில் நிற்க விட்டு அவங்களே பூவை தூள விட்டு பத்திரிகையை எடுத்துக்காட்டான். மத நல்லிணத்துறது ஒரு எடுத்துக்காட்டு, நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாடகமாடி செய்வீர்கள். இங்கே இருக்கிறானே 4 கிறுக்கன் நாடகம் ஆட மாட்டான். உங்களை மாதிரி அடுத்த ராமசாமி பேரை சொல்லி குண்டு வைக்க மாட்டான். நாளை காலை இந்த இடத்துல வெடிக்குன்னு சொல்லிட்டு செய்வான். அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் எச்சரிக்கிறோம். இது ஒரு மெசேஜ். காவல்துறை, உளவுத்துறை நல்லா கண்காணிப்பவர்கள். எந்த நாட்டில் எந்த இடத்துல என்ன நடக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். மலைக்கோட்டையில் சந்திக்கலாங்கிறீங்க, மலையை சுக்குநூறாக்க 4 பேர் போகுது எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம். அந்த கிறுக்கன்லாம் இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத அளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். அந்த 4 கிறுக்கன் செஞ்சான்னா இந்த மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடத்துல நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுரும். நாங்கள் இன்னும் பின்தங்கி போயிடுவோம். கோயம்புத்தூரில் நீங்கள் திட்டம் போட்டு 19 பேரை சுட்டு கொன்னீங்க. கடைக்கு ஊட்டியிலிருந்து வியாபாரம் செஞ்ச வந்த ஒருத்தன், அவனை காய்கறி வாங்க வந்தவனை கொன்னீங்களே. அவங்க தகப்பனார் எங்கடா போன பையனை காணமேன்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி வராது, அவரையும் சுட்டு கொன்னீங்களே. முஸ்லீம்களுடைய சொத்துக்களையெல்லாம் சூறையாடினீங்களே. அந்த நேரத்தில் இருந்த கருணாநிதிட்ட போய் இதற்கு நிவாரணம் கேட்டால் சந்திக்க கூட மறுத்து விட்டாரே. அந்த கோவம் தாங்க முடியாமல் 4 பேர் வச்சானே குண்டு. எவ்வளோ பெரிய சகாப்தத்தை உண்டாக்கி விட்டுருச்சு. ஏற்படும். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா சமுதாயத்து 4 கிறுக்கன் இருப்பான். அதனுடைய சக்தி கடுமையாக இருக்கும். அது டேஞ்சராக போயிடும். இந்த நாட்டில் நீங்கள் எச்சரிக்கை மேடையில் பேசி பேர் வாங்கலான்னு போகிறீங்க. தமிழ்நாட்டை குஜராத் ஆக்கிடுவோம். அடே, தமிழ்நாட்டை அப்படியே பஸ்மமாக்கி விட்டுருவாங்க 4 பேர். அதனால் சொல்லி வைக்கிறோம், நாங்கள் ஜனநாயக வழியில் போராடுகிற சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதில் சில கிறுக்க செஞ்சால் அதுக்கு எங்கள் சமுதாயம் பொறுப்பேற்காது. அவங்கள போய் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. என்ன செய்வான்? ஏன்னா மேடை போட்டு பதில் சொல்லிட்டு தான் இருப்பீங்களா? இவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ உன் வேலையை பாரு, எங்களை தள்ளி விட்டு போயிடுவான். அதனால் உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். அதற்கடுத்து என்ன? இந்த நாட்டினுடைய 3வது பிரச்சனையாக ராஜேந்திர சச்சார் அவர்கள் பதிவு செய்த செய்தி இந்த மக்களுடைய சம உரிமை. அந்த சம உரிமை கிடைக்காத காரணத்தினால்தான், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால்தான்
எல்லா துறைகளிலும் இந்த இஸ்லாமியர்கள் பங்கெடுக்காத காரணத்தினால்தான் காவல்துறை அதிகாரிகளாக இந்த காவிகள் இருக்கிறார்கள், உளவுத்துறைகளாக காவிகள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளாக காவிகள் இருக்கிறார்கள். இந்த காவி கூடாரங்கள் அனைத்து சட்ட நுணுக்கங்களை பார்க்கிறார்கள். எனவே இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்றால் உனக்கு சம உரிமை வேண்டும், அந்த சம உரிமைக்கு நீ பாடுபடு என்று ராஜேந்திர சச்சார் அவர்கள் பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு பக்கம் இது போன்ற கைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி விளக்க கூட்டம் நடத்தினால் மட்டும் போதாது, நம் சமுதாயமும் எல்லா சட்ட பிரச்சனைகளிலும் மேலோங்கக்கூடிய வகையில் அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செய்யும் வகையில் முன்னேறி வர வேண்டும். அப்படி வருவதற்கு ஒரே வழி, ஒரே நிவாரணம் நம் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய இட ஒதுக்கீடு தான். ராஜேந்திர சச்சார் அவர்கள் பரிந்துரை செய்ததற்கு பிறகு நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் கமிஷனில் பரிந்துரை செய்கிறார். இந்திய நாட்டில் வாழும் முஸ்லிம்களில் 22 கோடி முஸ்லிம்களில் 12 கோடி முஸ்லிம்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. அதில் 7 கோடி முஸ்லிம்கள் 5ஆம் வகுப்பை கூட தாண்டியது கிடையாது. அதில் 2 கோடி முஸ்லிம்கள் 10ஆம் வகுப்பை தாண்டியது கிடையாது. மொத்தம் 60 லட்சம் முஸ்லிம்கள் மட்டும்தான் 22 கோடி பேரில் படித்த பட்டதாரியாக இருக்கிறான். அவனுக்கும் வேலை இல்லாத திண்டாத்தில் இருக்கிறான். இவர்களுடைய நிவாரணத்திற்கு மிகப்பெரிய ஒரு தெளிவான வழிகாட்டல், இந்த நாட்டில் முஸ்லிம்கள் தன் மானத்தை காத்துக்கொள்வதற்கு, தன் உயிரை காத்துக்கொள்வதற்கு, தன் பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரே தீர்வு இட ஒதுக்கீடு தான் என்று நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் சொன்னார்களே, அதன் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 10% இடஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் சட்டமாக்க வலியுறுத்தியும், மாநில அரசாங்கம் தற்போது நடைமுறையில் வைத்திருக்கிற 3.5% இடஒதுக்கீட்டை 7%ஆக உயர்த்த கோரி மாநில அரசை வலியுறுத்தியும், எதிர்வரும் ஜனவரி 28ஆம் நாள் தமிழகம் முழுவதும் சென்னையிலும் நெல்லையிலும் திருச்சியிலும் கோவையிலும் 20 லட்சம் முஸ்லிம்கள் பங்கேற்கும் இடஒதுக்கீட்டை வெல்ல சிறை செல்லும் போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரகடனம் செய்திருக்கிறது. அதிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏதோ ஒருத்தன் நம்மளை சீண்டிட்டானா அதுக்கு 5000 பேரை வச்சு பதிலடி கொடுக்கிறோம்னு திரண்டீர்களே, இது சாம்பிள். இதே சென்னையில் எதிர்வரும் 28ஆம் நாள் புழல் சிறையை நிரப்புவதற்காக இந்த சமுதாயம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தோடு 5 லட்சம் மக்கள் இந்த சென்னையை திணறடிக்க வர வேண்டும். வருவீர்களா? இன்ஷா அல்லாஹ். இந்த சமுதாயத்தில் எல்லா தருணங்களிலும் எந்த ஒரு முஸ்லிமுடைய மானமாகட்டும், உயிராகட்டும், உடைமையாகட்டும், அது பறிபோகாத வகையில் காக்க வேண்டிய கடமை இன்னொரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. அப்படி காத்தால் இந்து கிறிஸ்தவ அன்பர்களும் நல்லிணக்கத்தோடு வாழவும் முடியும். இந்த நச்சு கிருமிகளாக இருக்கக்கூடிய இந்த பாஜக என்ற விசமிகளையும், ஆர்எஸ்எஸ் என்ற அந்த விஸ்வ இந்து பரிஷத் என்கின்ற கைவர்களையும் இந்திய நாட்டின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவர்களை தடை செய்வதோடு, இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு சமநீதி வழங்கி, இடஒதுக்கீடு வழங்கி, இஸ்லாமிய சமுதாயம் வாழ்கிற காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையை அடைந்து, மறுமையிலே மகத்தான வெற்றியை அடைந்து, நரக படுகொலியிலிருந்து விடுதலை பெற்ற சமுதாயமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்